गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्यां नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे। न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम्। पीताम्बरङ्करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रम् राधासखायमतिसुन्दरमन्दहासं पातालयेशमनिशं हृदि भावयामि। 29வது தசகம் மோகினி அவதார வர்ணனம். பகவான் மோகினியா அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்தை பத்தி வர்ணிக்கிறது தான் இந்த தசகம். எப்படி மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமுதத்தை பெத்து கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த தசகம். இதுக்கு முன்னாடி 27, 28 இது 2 தசகத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த 27, 28, 29 இது மூணுமே கண்டினியூஸா ஒரே சரித்திரத்தை சொல்றதுதான். என்னன்னு பார்த்தா 27ல இந்த தேவர்கள் எல்லாம் துர்வாசரோட சாபத்தால ராஜ்யத்தை எல்லாம் இழந்து லக்ஷ்மி கடாட்சத்தை எல்லாம் இழந்து பகவான் கிட்ட சரணாகதி பண்றா. பகவான் எப்படி அனுகிரகம் பண்ணாருன்னு அவ அசுராலோட கூட்டணி போட்டுண்டு பார்க்கடலை கடைஞ்சா அப்படின்னு பார்த்தோம். 28ல பார்த்தோம்னா திருப்பார்கடல்ல இருந்து என்னென்னலாம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். உச்சைஸ்ரவஸ்ங்கிற குதிரை வந்தது, ஐராவதம் யானை வந்தது, காமதேனு வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, முக்கியமா மகாலட்சுமி வந்தாள். மகாலட்சுமியோட திருக்கல்யாணம் நடந்தது. பெருமாள் மார்புல மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்தார். லக்ஷ்மி கல்யாண வைபோகம் இது எல்லாத்தையுமே நம்ம தரிசனம் பண்ணோம். 29ல நம்ம என்ன பார்க்க போறோம்? 28 கம்ப்ளீட் ஆகும் பொழுதே பகவான் தன்வந்திரியா அவதாரம் பண்ணி அமுத கலசத்தோட வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்துதான் அந்த 28ஐயே நம்ம கடைசி ஸ்லோகம் அப்படிதான் முடிஞ்சிருந்தது. அதோட நம்ம பூர்த்தி பண்ணிட்டு போன வாரம் அதை முடிச்சிருந்தோம். இப்போ 29வது தசகத்துல என்ன சொல்ல வரார் பட்டத்ரி? பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு சுருக்கமா பட்டத்ரி அதை நமக்கு கொஞ்சம் கூட ரசம் குறையாமல் எப்படி கொடுத்திருக்கார் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். உத்கச்சதஸ்தவ கராத் அமிர்தம் ஹரத்சு தைத்யேஷு தான சரணானனுநீய தேவான் சத்யஸ்திரோததி ததேவ பவத் பிரபாவாத் உத்யத் ஸ்வயூத்ய கலகாதிதி ச பபூவுஹு. உத்கச்சஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே எழுந்தாய் சொல்றார் பட்டத்ரி. ஆரம்பிக்கிறச்சே முதல் வார்த்தையே மேலே எழுந்த நீ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தையே அந்த தசகத்தை ஆரம்பிக்கும் பொழுதே குருவாயூரப்பா நீ மேலே எழுந்த. எங்க இருந்து? பார்க்கடல்ல இருந்து. பார்க்கடல்ல இருந்து நீ மேலே எழுந்த. எப்படி எழுந்த? யாரா எழுந்த அப்படின்னா தன்வந்திரியாக. அதுதான் போன தசகத்தினுடைய லாஸ்ட் ஸ்லோகமா பார்த்தோம்னு சொல்லிட்டு நாம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன் சித்த முன்னாடி. தன்வந்திரியா நீ எழுந்தங்கிறத திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்துறார். தன்வந்திரியா மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவனாக மருத்துவனாய் நின்ற மாமணி மன்னனாக வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாத்தாலையும் போற்றப்படுபவனா நீ இப்போ எழுந்துண்டு வந்த நிக்கிற. எப்படி நிக்கிற? கராத் அமிர்தம். கராது அமிர்தம். கராத்து அப்படின்னா கையில், அமிர்தம் அமிர்தத்தை எடுத்துண்டு உன் கையில அமிர்தத்தை ஏந்துண்டு வந்தியே அதை ஹரத்சு. இது வரைக்கும் இந்த கையில அமிர்தத்தை ஏந்திண்டு வந்தாருங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடுது ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் ஹரத்சு. ஹரத்சு அப்படின்னா புடுங்கிட்டு போயிட்டான்னு அர்த்தம்.
அச்சுச்சோ குருவாயிரப்பா, அதை புடிங்கிட்டு போயிட்டாளே, அதை அபகரிச்சுன்னு போயிட்டாளே குருவாயிரப்பா. யார் அபகரிச்சுன்னு போயிட்டா? அப்படி அப்படி பட்டத்திரி ரொம்ப பயந்து போற அளவுக்கு கையில பகவான் எடுத்துன்னு வந்து நிக்கிறார். அதை அபகரிச்சுன்னு பகவான் கிட்ட இருந்தே அபகரிச்சுன்னு போகணும்னா யாரால முடியும் அப்படின்னு பார்த்தா யார் அப்படின்னா தைத்தியேஷோ. தைத்தியர்கள்னா திதியின் புத்திரர்களான அசுரர்கள். அவாதான் அத அவர் கையில இருந்து புடிங்கின்னு போயிடுறான். புடிங்கின்னு போனா எதுக்காக? அவ அதை குடிச்சுடணும் அப்படிங்கிறதுக்கு அவளுக்கு. ஏன்னா அதுக்காக தானே இப்ப பார்க்கடலையே கடைஞ்சா. கடையறதுக்கு 2 பேரும் அவளுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு தானே கடைஞ்சா. இப்ப வந்துடுத்து அமிர்தம்னு தெரிஞ்ச உடனே அவ அப்படிங்கிட்டு போயிடுறா, தான் சாப்பிட்டுடணும். தான் அச்சரணான் தேவானு. இப்ப தேவர்கள்லாம் என்ன பண்ணா? அப்படியே தகச்சு போய் நிக்கிறா. பகவான் எடுத்துட்டு வந்திருக்கார், குடுப்பான் இவா நினைச்சுட்டு அப்படியே பேசாம நின்றுட்டு இருக்கா. இந்த திதியின் புத்திரர்களான இந்த அசுரர்கள் என்ன பண்ணா? அவர் கையில இருந்தே பிடிங்கின்னு போயிட்டா. ஆஹா, இது என்னடா இது, நாம தானே இப்போ வந்து இவ்வளவு சிரமப்பட்டு இந்த அமிர்தம் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பார்க்கடலை கடைகிறதுக்கு இவ்வளவு எத்தனை பண்ணோம், எல்லாம் பண்ணினோம். அசால்ட்டா இவ அப்படிங்கின்னு போயிட்டாளே, இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம இவர்கள் திகச்சு நின்னா அனுநீய தேவானு. உடனே அப்பாவா புகலிடம் தேடி உங்ககிட்டதான் வந்தா குருவாயிரப்பா. அப்ப நீ என்ன பண்ண? அனுநீய அவளுக்கு அடைக்கலம் தர சத்திய திரோததித சத்திய திரோததித சத்யா திரோததித. குருவாயிரப்பா நீ என்ன பண்ண? திரோதானம்னா மறைதல்னு அர்த்தம். திரோததித்தன்னா குருவாயிரப்பா நீ திடீர்னு மறைஞ்சுட்ட. அவள்லாம் வந்து உங்ககிட்ட ஒன்னு அடைக்கலமா வந்து நிக்கிறா, திடீரவா கடையிலேருந்து நீ மறைஞ்சிட்டியப்பா. அவளுக்கு எல்லாம் எவ்வளவு பயமா இருக்கும், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றே குருவாயிரப்பா, இது நியாயமா? ஆனா நீ எதுக்கு மறைஞ்ச? அவளுக்கு புகலிடம் தர்றதுக்காகத்தான் நீ மறைஞ்ச அப்படிங்கிறது அவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது இல்லையா? இப்ப நீயும் மறைஞ்சிட்டியே, எப்படி அவளுக்கு நமக்கு அமுதம் கிடைக்கும் கிடைக்கும்னு தானே அவ இன்னும் பயப்படுவா. ஆனா நான் எல்லாம் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் குருவாயிரப்பா. இதுவும் உன்னோட லீல தான், அது எனக்கு தெரியும். நான் அதை மாமி உங்க குரல் கேட்கவே இல்லையே. தேவா அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவான்னா நீ விளையாடுறதுக்காகத்தானே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பவத் பிரபாவாத், நீ விளையாடுறதுக்காக அந்த மாதிரி பண்ணின. பவத் பிரபாவாத்து, உன்னுடைய அற்புத சக்தியால, பிரபாவத்தால, அற்புதமான சக்தியால, உத்யத் ஸ்வயூத்ய கலஹா திதிஜா பபோஹோ. இப்ப என்ன பண்ணலாம்? அவ அப்படிங்கிட்டு போயிட்டா, அவ இதை நம்ம கையில இருந்து அபகரிச்சுட்டு போயிட்டா. இப்ப தேவர்கள் வந்து அடைக்கலம்னு வந்து நிக்கிறா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பகவான் நினைச்சுட்டு இருக்கச்சே ஒரு லீல பண்றார். என்ன லீல பண்றார் அப்படின்னா, உத்யத் ஸ்வயூத்ய கலஹா, ஒரு கலகத்தை உண்டாக்குறார். யாருக்குள்ள கலகத்தை உண்டாக்குறார்? ஒரு கலகத்தை உண்டாக்கினியே, அது நீ யாருக்குள்ள உண்டாக்கிட்ட? திதிஜா பபோவோ. திதிஜா திதியின் புத்திரர்களான அசுரர்களுக்கு பபோவோ மத்தியில், அவளுக்கு நடுவிலேயே நீ ஒரு கலகத்தை உண்டு பண்ணியே. அந்த கலகம் உண்டார மாதிரி பண்ணியே. நான் நினைச்சது சரிதானே குருவாயிரப்பான்னு கேட்கிறார். ஆமாம், நான் குருவாயிரப்பன் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுண்டு, என்ன கலகம் என்ன கலகம் அப்படின்னு பார்த்தா அமுதத்தையோ பிடிக்கிட்டு போயாச்சு. ஆனா அவளுக்குள்ளேயே என்ன? அவளுக்குள்ள ஒரு கலகம். அவளுக்குள்ள இப்போ அசுராளுக்குள்ள அந்த மனசு பக்குவப்பட்டு இருக்குமான்னா இருக்காது. இப்ப அமுதம் வந்துடுது, நம்ம மட்டும்தான் கொடுக்கும், தேவர்களுக்கு கிடையாது, நம்மளுக்கு தான். நம்மளுக்கு தான் உடனே அவளுக்குள்ள ஒரு ஒரு எல்லாரும் வந்து ஒரு சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் இதை பகிர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாளான்னா இல்ல. கலகத்தை உண்டாக்கி நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட். யாரு? பலி, நமூச்சி, யாரு இது? மகாபலி சக்கரவர்த்தி. இப்போ மகாபலியும் அசுரர்கள்ல ஒருத்தரா தான் இருக்கான். உங்களுக்கு பிரகலாதனை தெரியும். பிரகலாதனுக்கு பின்னாடி வந்து அவன் வம்சத்தை சேர்ந்தவன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. பிரகலாதன் குழந்தையா இருந்ததுனால அவன் நம்ம இன்னுமே நமக்கு அவன் குழந்தையாகவும், மகாபலி சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால மகாபலி தான் பெரியவனாகவும் நமக்கு தோணும். ஆனால் பிரகலாதனுக்கு பிறகு அவன் பையன், அதற்கு பிறகுதான் மகாபலி. அந்த வம்சத்தில் வந்தவன். அவனும் அசுரர்களில் ஒருவனாக அங்க இருக்கான். அவனும் இந்த பார்க்கடல் கடையறதுக்கு உதவி பண்றான். அப்படிப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி நமோச்சின்னு இப்படி நிறைய பேர் அதுல இருக்கா. எல்லாம் எனக்கு எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு முன்னாடி அவர்களுக்குள் ஒரு கலகம், ஒரு சண்டை. யார் முன்னாடி சாப்பிடுறதுன்னு சண்டை.
இத பண்ணினியே குருவாயூரப்பா, நீ நீ இருக்கியே சரியான கில்லாடி, மாயக்காரன் நீ அப்படின்னு சொல்றார் இந்த முதல் ஸ்லோகத்துல. இப்ப சரி, அவளுக்குள்ள ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட்ட. அடுத்து நீ என்ன பண்ண போற? இங்கதான் என்ன பண்ற, அவருடைய மோகினி அவதாரம் இரண்டாவது ஸ்லோகத்தில் பட்டத்திரி நமக்கு கொடுக்க போறார். சாக்ஷாத் குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு மோகினியாக்க காட்சி தர. வராகரா, கூர்மனா, நிருசிம்மனா, தன்வந்திரியா இப்படி எல்லாம் காட்சி அளிச்ச பகவான் இப்ப மோகினியா பெண் வடிவத்துல பட்டத்திரிக்கு காட்சி தர போறார். அந்த பரம ஆனந்தத்தை அவர் அனுபவிக்க போறார். அவர் அனுபவிக்கிறத இப்ப நாமளும் அனுபவிக்கணும்னு நமக்கு காட்சிப்படுத்துறார். ஷியாமாம் ருச்சாபி வச்சசாபி தனும் ததனீம் பிராப்தோசி துங்க குஜமண்டல் भङ्गुरां त्वं पीयूष कुम्भकलकं परिमुच्य सर्वे दृष्णाकुलाकृतिययुस्त्वदुरोज कुम्भे. ஷியாமாம், குருவாயூரப்பா நீ பெண் வடிவத்துல அப்படியே என்ன அழகா இருக்க பாக்குறதுக்கு. மோகினி அவதாரம் எடுத்து வந்துட்டார். காணாத போயிருந்தாரே, திடீர்னு காணாத போயிருந்தாருன்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம். இவாள்லாம் அடைக்கலம்னு போய் நிக்கிறா. போய் நிக்கிறப்ப அவர் திடீர்னு காணோம். காணாத போனவர் இப்பதான் வரார். கலகத்தை உண்டு பண்ணினார். அவளுக்குள்ள அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு அந்த காணாத போன அந்த குருவாயூரப்பன் பகவான் நாராயணன் இப்ப வரார். எப்படி வரார்? பெண் வடிவத்துல. அத இப்போ பாக்குறார். கர்ப்ப கிரகத்துல இப்ப பெண் வடிவத்துல மோகினி அவதாரத்துல குருவாயூரப்பன் நிக்கிறான். அத பாக்குறார். குருவாயூரப்பா நீ பெண் வடிவத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆண் வடிவம் ஒவ்வொரு அவதாரத்திலையும் நீ ரொம்ப அழகாதான் இருந்த. இப்ப இந்த பெண் வடிவத்திலையும் நீ ரொம்ப அழகா இருக்க. எப்படிலாம் அழகா இருக்க? ருச்சாபின்னா ஒளிவிய வச்சுட்டு ரொம்ப பிரகாசத்தோட இருக்க. அது எப்படி ஒரு அழகை கொடுக்கிறது? வச்சசாபி பருவம், உன்னுடைய பருவம் இருக்கே, அந்த பருவமும் ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன பருவம்? தனு, இளமை பருவம். அந்த இளமை தோற்றத்திலும் நீ ரொம்ப அழகா இருக்க. ததானியும் அப்படி ஒரு பெண் உடல். அப்ப அதை பார்த்து நீ எப்படி அந்த உடலை நீ இப்போ பிராப்தோசி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் நிக்கிறியே. அது எப்படி இருந்தது? ஒரு கவியின் கண்ணோட்டத்துல இப்ப நம்ம இத பார்க்கணும். துங்க கூச்சமண்டல அப்படின்னு கொடுக்கிறார். ஒரு கவியின் உடனே ஒரு கவி சக்கரவர்த்தியா அந்த இடத்துல நின்று விடுறார். அதை பார்த்த உடனேயே, அந்த பெண் உருவத்தை பார்த்த உடனேயே ஒரு வர்ணனை தோண ஆரம்பிக்கிறது பட்டத்திரிக்கு. அந்த வர்ணனையில அவர் பார்த்த உடனேயே அப்படியா தோற்றம், ஒரு நளினம், ஒரு அழகு, ஒரு வடிவம், ஒரு ஒயிலாக அவர் நின்று கொண்டிருக்கும் ஒரு காட்சி அதை காட்டுறார். அதுல தூங்க குச்ச மண்டல, அப்படியே பருத்த ஸ்தனங்கள், குச்ச மண்டல பருத்த ஸ்தனங்கள். அந்த பருத்த ஸ்தனங்களை கொண்ட அந்த பங்குராம்பம் குருவாயூரப்பா நீ கொஞ்சம் குனிஞ்சுண்டு நின்ன. அதனுடைய கனம் தாங்காம நீ கொஞ்சம் குனிஞ்சுண்டு நின்ன. அந்த கனம் தாங்காம நீ குனிஞ்சுண்டு நின்ன காரணத்தினால அதுல இருந்து அப்படியே நின்னுண்டு அப்படியே ஒய்கிலா நீ நின்று எழியோ, அதுவே ஒரு தனி அழகாக நின்னது. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா காட்சி அளிச்சது. அதுல இருந்து அப்படி நீ வெளியில வந்து நிக்கிற. அது எப்படி இருக்குன்னா பீயூஷ கும்ப கலகம். அப்ப எடுத்துட்டு வரும் பொழுது ஒரு கும்பத்தை கையில் ஏந்தி கொண்டு வந்தா மாதிரி. உங்ககிட்ட அது புடிங்கி போனாலும் இல்லையோ, அந்த கும்பத்தை கையில ஏந்திட்டு போனாலும் இல்லையோ, என்ன அமிர்த குடத்தை யார் பெறதுன்னு போட்டி போட்டு நின்னாலும் இல்லையோ, அப்படி இருந்தவா எல்லாரும் அந்த கும்பத்தை கையில் எடுத்துட்டு போனவா எல்லாரும் என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா, சர்வே எல்லோரும் பரிமூச்சிய அமுத குடம்ங்கிற கவலைய விட்டுட்டா. கையில இருக்கிறது அமுத குடம். இது நம்ம எல்லாரும் பிரிச்சுக்கணும். இதை யாருக்கும் தேவர்களுக்கு போக கூடாது. நமக்குள்ள யார் முன்னாடி அதை சாப்பிடுறது அப்படிங்கிற அந்த போட்டியில இருந்தவா இப்ப அதை விட்டுட்டா. அவ எல்லாரும் அதை விட்டுட்டு திருஷ்ணா குலா, ரொம்ப ஆசையோட ரத்தியுகு நாடி வந்தாளே. ரொம்ப ஆசையோட நாடி வராளே. இப்போ அதை விட்டுட்டாளே, அந்த சண்டையை விட்டுட்டாளே, அதை நாடி வராளே. எதை? பத்புரோஜ கும்ப குருவாயூரப்பா மோகினி வடிவத்துல இருக்கியே, நீ உன்னுடைய அழக பார்த்தாளே, அந்த அழகம் பார்த்து உரோஜ கும்பே மயங்கி அங்க வராளே. இதுதான் இவ அமிர்தம் மேல வச்சிருந்த இதுவா?
கடைசியில இப்படி அமிர்தம் அமிர்தம்னு அமிர்தத்தை விட்டுட்டாளே, அது மேல இவ இவ்வளவுதானா ஆசை வச்சா? அமிர்தத்தை விட உன்னுடைய ரூபத்துல மேல அவளுக்கு எவ்வளவு ஆசை பத்தியா? அப்படி கவர்ந்துடுத்தே உன்னுடைய ரூபம் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி சொல்றார். பாகவதத்துல இது எவ்வளவு அற்புதமா ரசிச்சிருக்கார் சுக்கர். பரீட்சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது தானே இது பூராவுமே. தங்களுக்குள்ள அசுரர்கள் சண்டையிட்டுண்டா இதுக்கு நடுவுல எல்லா உபாயங்களையும் அறிந்தவர் விஷ்ணு. சிறந்த அழகான ஒரு பொண்ணோட உருவத்தை எடுத்துட்டு வந்தார். அத வார்த்தையால வர்ணிக்க முடியுமா அப்படின்னா வர்ணிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியம். எல்லாரும் பாக்குற மாதிரி அவ்வளவு அழகு. நீலோத்பல புஷ்பம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வண்ணம். ஃபுல்லா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற. எல்லா அவயங்களிலுமே அழகு பொருந்தி இருக்கு. அங்கங்கள்லாம் அவ்வளவு பிரமாதம். சமமான காதுகள், அதுல ஆபரணங்கள், அழகிய கன்ன பிரதேசம், காதுல அப்படியே தொங்கின்னு இருக்க அந்த குண்டலங்கள்ல இருந்து ஒளி வீசக்கூடிய அந்த கல்லு எல்லாம் பதிச்சிருக்குல்ல, அதெல்லாம் கன்னத்துல பிரதிபலிக்கிறது. மூக்கு அழகான மூக்கு, இதெல்லாம் கொண்ட அழகிய யவ்வனங்கள், யவ்வனமான அழகிய முகம். அந்த முகத்தினுடைய வாசனைக்காக வண்டுகள்லாம் வைக்கிற மாதிரி அந்த கண்ணுடைய கருவிழிகள் அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு. கருவிழிகள் வண்டு மாதிரி இருந்தது. இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அல்லாடுறது. அதே ஒரு தனி அழகா காட்சி அளிக்கிறது. தலையில கத்தையா முடி, அதுல அழகிய மலர் மாலை, வாசனை நிறைந்த மல்லிகை பூ, கழுத்துல பாத்தியான ஆபரணங்கள் அழகிய தோள் வளைகளால இருக்கு. இடையில பட்டாடையால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அதுல பாத்தியான காஞ்சின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டியானம். அந்த பட்டாடைக்கு மேல ஒரு ஒட்டியானம், நல்ல அழகா நவரத்னங்கள் பதித்த அந்த ஒட்டியானம், அதெல்லாம் அப்படியே தொங்கறது. கால்ல சப்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சலங்கை. இந்த சலங்கை என்னும் ஆபரணம் சூட்டப்பட்டிருக்கு. இதோட கூட ரொம்ப வெட்கத்தோடு நின்றான் குருவாயூரப்பன். வெட்கத்தோட புன்சிரிப்போட அழகான ஒரு பார்வை. அந்த பார்வையோட அசுரர்கள் மனசில், இப்ப இது பூர்றது அவ மனசுல பூரணுங்கிறதுக்கு தானே, இடைவிடாத அவ மனசுல அப்படியே ஒரு பிரேமையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் இடைவிடாம கண்டினியூஸா அவளை அப்படியே இந்த பக்கமே திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக நீ பண்ண நீழைன்னு புரியுறது அப்படிங்கிறத பல ஸ்லோகங்கள்ல மோகினியினுடைய அந்த ரூப லாவண்யத்தை பாகவதத்துல சுக்கர் வர்ணிச்சிருக்கார். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே ஸ்லோகத்துல பட்டத்திரி இதுல சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மோகினி அவதாரம் இந்த 2வது ஸ்லோகம். மோகினி அவதாரத்தினுடைய வர்ணனை, மோகினியுடைய வர்ணனை, எதற்காக இந்த அவதாரம் எடுத்தாருங்கிறத இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி சொல்லிட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்ணா? இப்ப அசுராள்லாம் என்ன பண்றா பார்த்தா மயங்கிட்டா. மயங்கினப்புறம் இந்த அசுரர்கள் என்ன பண்றா அப்படிங்கிறத பார்க்கலாம். காத்வம் மிருகாக்ஷி விபஜஸ்வ சுதாமிமாமித்யாரூடராக விவசான் அபியாசதோ மூன் விஸ்வஸ்வதே மயி கதம் குலடஸ்மி தைத்யாஹ இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதானதனீஹி. இப்ப அசுராள்லாம் எப்படி பேசுறான்னு பார்க்கலாம். மோகினிய பார்த்தா காத்வம் மிருகாக்ஷி. மிருகம்னா மான், மிருகம்னா அனிமல்ஸ் அப்படிங்கிற இதுக்கு போக கூடாது. மான் போன்ற விழியாள். மான் மாதிரி இருக்கே உனக்கு கண்ணு, நீ யார் அப்படின்னு கேக்குறா. மிருகாட்சி, அக்ஷினா கண்ணு, காத்வம் நீ யார், மான் மாதிரி இருக்கே உனக்கு கண்ணு, இப்பேற்பட்ட அழகா இருக்கே. கேட்டுட்டே அவகிட்ட சொல்றா. உடனே சொன்னாலாம், எங்க கிட்ட அமிர்தம் நிறைஞ்ச குடம் இருக்கு. அதான் நாம என்ன பேசுறோம், தன்னிலை இழத்தல் அப்படிங்கிறது இதுதான். உடனே அவளை பார்த்த உடனே அவ அழகா இருக்கா அப்படின்னு உடனே தங்கிட்ட அமிர்த குடம் இருக்குன்னே உடனே டைரக்டா சொல்லிடுறான். அமிர்தம் நிறைஞ்ச குடம் எங்க கிட்ட இருக்கு. விபஜஸ்ய சுதாம் இமாம் இதி. இந்த அமிர்தம் நிறைஞ்ச குடம் எங்க கிட்ட இருக்கு. இந்த அமிர்தத்தை நீயே எடுத்து எங்களுக்கு நீயே பகிர்ந்து கொடு. இந்த இதை வச்சுக்கோ, நீயே எங்களுக்கு இத பங்கிட்டு கொடு. ஏன்னா ஒரு அழகான பொண்ணு நீ, எதிர்க்க சண்டை போட்டா அது நன்னா இருக்காது. அதனால இந்த குடத்தை உங்ககிட்ட கொடுத்துடுறோம், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரூடராக உடனே என்ன பண்ணிட்டா, அவ மீது மோகத்தோட, அவ மீது இருக்கிற மோகத்தின் மீது பரவசப்பட்டு, விவசான ரொம்ப அதிகமான மோகத்தினால் தன் வசப்ப இழந்து,
தன் வசத்தை இழந்தா, மதிவயங்கி போனா. அதி ஆச்சதக அமோனு, அத்தனை அசுரர்களும் என்ன பண்றா அப்படின்னா மோகினி கிட்ட ஒத்தம் போய் சொன்ன உடனே மீதி பேர்லாம் சும்மா இருப்பாளா? அத்தனை அசுரர்கள் அங்க நிக்கிறாளே, ஒத்துரு போய் அவகிட்ட பேசினாலே நம்மளும் பேசணும், நம்ம இந்த குடத்துக்கே நான் முன்னாடி சாப்பிடணும் நீ முன்னாடி சாப்பிடணும் இத்தனை நாளி நின்னவா, அவகிட்ட ஒத்துரு போய் பேசி ரெண்டு போய் நாமளும் பேசணும் எல்லாரும் போய் பேசுறாளாம். எல்லாரும் போய் என்ன பண்ணினா அத்தனை பேரும் அப்படின்னா மோகினி கிட்ட வந்து, அம்மா நீயே இந்த குடத்தை வாங்கிக்கோ, நீயே எங்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடு, இந்தா நீ வா வான்னு எல்லாரும் யாசிக்கிறாங்கிறார் மட்டத்துக்கு. யாச்சிக்கிறா. அப்ப மோகினி என்ன பண்ணாளாம்? மோகினியான அவதாரம் எடுத்த நீ என்ன பண்ண குருவாயிரப்பா? விஸ்வஷ்யதே மயி கதம் குலட்டாஸ்மி தைத்யாக. குருவாயிரப்பா, நீ பெண் வடிவத்துல அவளை பார்த்து கேட்ட, ஏ அசுரர்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, என்கிட்ட எப்படி நீங்க திடீர்னு நம்பிக்கை வச்சேள்? இப்பதான் என்ன பாக்குறேள், பார்த்த உடனே என் மேல உங்களுக்கு எப்படி நம்பிக்கை? என்கிட்ட இந்த அமுத கலசத்தை கொடுக்கிறேளே, எந்த நம்பிக்கையில கொடுக்கிறேள்? ஏன் கேக்குறேன்னா, குலட்டா அஸ்மி, நான் ஒரு குலட்டா அஸ்மி. எப்படி தன்னை சொல்றார் அப்படின்னு பார்த்தா, நானும் ஒரு விலைமகள்ங்கிறார். அவகிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, நானும் ஒரு விலைமகள். ஏன்னா நாடி பல பேர் வருவா, தன்னை குறைச்சு எடை போட்டுக்கிறார், குறைச்சு எடை போட்டு அவகிட்ட பேசுறார். என்கிட்ட பல பேர் வருவா, அப்ப என் மேல என்ன நம்பிக்கையில நீங்க இந்த மாதிரி கொடுக்கிறீள்? தன்னை குறைச்சு பகவான் பேசுறார், இது பகவானோட லீலைன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த அவதாரத்துல இவர் விலைமகளா அப்படின்லாம் நம்ம யோசிக்க கூடாது. இந்த உலகியல் வாழ்க்கையோட நம்மளோட திங்கிங் எல்லாம் நம்ம கொண்டு போக கூடாது. அவ மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார், தன்னை குறைச்சு அவகிட்ட பேசுறார், இதுவும் அவருடைய லீலையில ஒண்ணு. இந்த மாதிரி பேசும் பொழுதும் அவ என்ன பண்றான்னு பாக்குறார். அப்படி பார்க்கும் பொழுது விலைமகளா அப்படின்னு இதுல இருந்து பார்த்தா, நம்ம எந்த நிலையிலும் இதுல இருந்து நம்ம மாறக்கூடாது. நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தால், நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்குன்னு போகும் பொழுது அந்த செயல் என்ன, நாம என்ன எய்ம்ல ஒன்ன பண்ண போறோம், அந்த வைராக்கியத்தோட நம்ம போனோம். நடுவுல எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும், எத்தனை பிரேக் வந்தாலும், என்னென்ன நம்ம நிலை தடுமாறுற மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் நமக்கு வந்தாலும், நம்ம அதுல மாறக்கூடாதுன்றத காட்டுறதுக்காக தான் இதையும் அவர் எடுத்துட்டு இருக்காரு. இவெல்லாம் வாலண்டியரா போய் என்ன பண்றா, நீ பண்ணி கொடு, நீ எங்களுக்கு பங்கிட்டு கொடு, நீ எங்களுக்கு பங்கிட்டு கொடுன்னு வந்து கேக்குறா. அதனால இத்தியால பன்னபி, என்ன நம்பாதீங்கோன்னு நீ சொல்றியே, என்ன நம்பாதீங்கோ அப்படின்னு சொல்றா. அப்ப அவ கேட்டாளா? சொல்றாளே அவதான், என்ன நம்பாதீங்கோன்னு அவ பாவம் சொல்றா. சொல்லும் பொழுது இவெல்லாம் கேட்டாளோ இல்லையே. சுவிஸ்வத்தான், உடனே என்ன பண்ணிட்டா, சுவிஷ்மிஸ், ஆமா, உடனே என்ன பண்ணிட்டா இவா எல்லாரும், இந்த அசுரர்கள் எல்லாம் உங்கிட்ட விசுவாசம் கொண்டவாளா. அசுரர்கள் எல்லாரும் என்ன பண்ணா, உங்கிட்ட விசுவாசம் கொண்டவாளா. யார் அது உங்கிட்ட? குருவாயிரப்பா, நீ மோகினி அவதாரம் எடுத்து வந்திருக்கிய ஒரு பெண்ணாக, உங்கிட்ட விசுவாசம் கொண்டவாளா அவ வந்து நிக்கிறா. ஆனா அது வந்திருக்கிறது நீ அவளுக்கு தெரியல, ஒரு பெண் அப்படின்னு அவளுக்கு தெரியுது, ஒரு அழகான பெண். அந்த பெண்ணின் மீது நம்பிக்கை கொண்டு நீ இவ்வளவு தூரம் சொல்ற, என்ன நம்பாத. அப்ப கூட அவ அதை கேட்காம நம்பிக்கைய வச்சுண்டு வரவாளா அவளை நீ அதானிகி ஆக்கிட்ட, வரவாளா அவளை நீ ஆக்கிட்ட, நம்பாதேன்னு சொல்லியே அவளை உன்னை நம்ப வச்சுட்ட. எப்படி கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்க மட்டத்திரி கடைசியில. நம்பாதே, என்ன எதுக்கு நம்புற, என்ன நம்பாத அப்படின்னு சொல்லியே உன்னை பரிபூர்ணமா அவ நம்புற மாதிரி நீ பண்ணிட்ட. என்ன லீல குருவாயிரப்பா உன்னோடது அப்படின்னு சொல்ல, குருவாயிரப்பன் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறான். மோதாத் சுதா கலசமேஷு ததத்சு சாத்வம் துஷ்சேஷ்டிதம் மம சகத்வமிதி ப்ருவாண பங்கி பிரபேத விநிவேசித தேவ தைத்யாக லீலா விலாச கதிபிர் சமத சுதாந்தம். சுதா கலசம், மோதாத்து சுதா கலசம். சுதா கலசம் அப்படின்னா அமிர்த கலசத்தை மோதாத்து ரொம்ப சந்தோஷத்தோட, ஏஷு இந்த அசுரர்கள் எல்லாம், ததஸ்தோ குருவாயூரப்பா மோகினியாய் இருக்கிற உங்கிட்ட கொடுத்துட்டாளே. இதான் இப்ப பட்டத்திரியினுடைய ஃபர்ஸ்ட் லைன். குருவாயூரப்பா உங்கிட்ட அவ கொடுத்துட்டா, சாத்வம் அதை வாங்கிட்ட நீ. சரி, உங்ககிட்ட கொடுத்தவனே இவ்வளவு நம்பாதன்னு
உங்ககிட்ட பரிபூர்ணமா நம்பிக்கை வரா மாதிரி நடிச்சு உங்ககிட்ட நம்பிக்கை வந்த உடனே அவ கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறா, நீ இப்ப அதை வாங்கிட்ட. அதை வாங்கிட்ட உடனே நீ அசுராளை பார்த்து திரும்பவும் வான் பண்ற. சும்மா இல்ல, அத்தனை தடவை சொல்லி அந்த ஒரு ஸ்லோகம் பூரா அவளை சொல்லி சொல்லி நம்ப வச்சுட்டு திரும்பவும் என்ன பண்ற, அவள்கிட்டேந்து வாங்கின்ற அப்புறமும் நீ அவளை திரும்பவும் வான் பண்ற. சகத்வம், திரும்பவும் துஷ்சேஷ்டிதம் மம சகத்வம் இதி பிருவானா. அப்ப என்ன சொல்ற நீ அப்படின்னா, இத நீங்க பொறுத்துப்பேளான்னு கேக்குற. என்னத்த அப்படின்னு கேக்குறா. இதி பிருவானா அப்படின்னு அவளையே வேற நீ கேக்குற. எதை அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த ரூல் எல்லாம் ஒன்றும் தெரியாது, இதை நீ பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்ட. இதை பிரிக்கிறதுக்கு என்ன ரூலு, எது இது, இப்படிதான் இந்த விதிப்படிதான் இதை பிரிச்சு கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஏதோ எனக்கு தோணினபடி நான் உங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுப்பேன். அதுல ஏதாவது தப்பு வந்தா வரலாம், அத மாதிரி எல்லாம் தப்பு வந்தா நீங்க பொறுத்து போயிடா. திரும்பவும் வான் பண்ற மாதிரி, இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல, இது இப்படிதான் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் அவ எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படி சொல்லுவாளா அப்படிங்கறதுக்காக, இல்ல பின்னாடி நம்ம பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நீ என்ன சொல்லிடக்கூடாது, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, இப்படி எல்லாம் தப்பு வந்தா நீங்கள்லாம் பொறுத்து பேளான்னு கேட்க, ஆஹா அதனால என்ன பரவாயில்லையே நீ எல்லாரும் சொல்றாளே, அப்படி மயங்கிட்டாளே குருவாயிருப்பா உன்னை பார்த்து அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டா, சரி என்ன நம்பிட்டீங்க, நான் பிரிச்சு கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பிரிச்சு கொடுக்குறேன், திரும்பவும் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரிச்சு கொடுக்குறேன், ஏதாவது தப்பு வந்தா என்ன கேட்கக்கூடாது, நான் பொறுப்பு இல்லை. திரும்பவும் சொல்லிட்டு இந்த மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய நீ என்ன பண்ண, பங்கி பிரபேத வினிவேசித தேவ தைத்தியாக பங்கி பிரபோத, அப்புறம் சரியா என்ன பண்ணின, பிரிச்சு அவளெல்லாம் பங்கின்னா வரிசையா உட்காத்தின. யார, தேவர்களை எல்லாம் ஒரு பக்கமும் அசுரர்களை எல்லாம் ஒரு பக்கமும்னு வரிசையா நீ உட்காத்தின. வரிசையா உட்கார வச்சியே, அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணணும், இந்த அமுதத்தை வாளுக்கெல்லாம் பரமாறணும். அப்பதானே நீ அமுதத்தை எல்லாருக்கும் சரியா கொடுக்கறன்னு அர்த்தமாகும். அதனால நீ என்ன பண்ணீங்க, அமுதத்தை பரமாறுறதுக்கு கலசத்தை கையில எடுத்துட்டு வந்தவோ நீ என்ன பண்ணின, லீலா விலாச. அப்ப திரும்ப உன்னுடைய லீலையை ஆரம்பிச்ச. கதிபிகி எப்படி ஆரம்பிச்ச, கதிபிகி உன் நடையால ஆரம்பிச்ச. உன்னுடைய லீலைய இப்ப நீ எப்படி ஆரம்பிச்ச, நடையால ஆரம்பிச்ச. என்ன நடை, சிங்க நடை, யான நடை, புலி நடை, சர்ப்ப நடை, இப்படி எல்லாம் நடந்த நீ இப்ப என்ன பண்ண, ஒரு பெண்ணாக அழகான அன்ன நடை நடந்துட்டு ஒயிலாக நடந்து வந்தியே. தாம் சுதாம் என்ன பண்ணின, ஒயிலாக நடந்து வந்த அந்த நடைய பார்த்து உன் நடையிலேயே அவ எல்லாரும் மயங்கிட்டா. தாம் சுதாம் தாம் அப்படின்னு உன்னுடைய நடையிலேயே அவள்லாம் ரொம்ப மயங்கி நின்னுட்டா. அப்ப நீ என்ன பண்ண, அந்த அமுதத்தை கொடுக்க ஆரம்பிச்ச. இப்ப பகவான் நாராயணன் அமிர்த பாத்திரத்தை கையில எடுத்துட்ட, புன்சிரிப்போட அவன் கேட்கிறார், எப்படி விளையாட்ட வருது கேட்டு, அப்பாபா நான் தப்பு சரி எனக்கு தெரியாது எதுவும், நான் பாட்டுக்கு நான் கொடுக்கறத கொடுப்பேன், நீங்க அதுல என்ன தப்பு வந்தாலும் பொறுத்துக்கணும்னு சொன்னார். திரும்பவும் சொல்றாரு, பார் நான் எனக்கு தெரியாது, என் கையில கொடுத்துட்டீங்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அதனால நீங்க எதுவும் பொறுத்துக்கணும் அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு திரும்பவும் சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவ என்ன சொல்றா, அந்த மோகினியா இருக்கக்கூடிய பெண் அப்படிங்கறதெல்லாம் அவ புரிஞ்சுக்கல. அதுக்கு உள்ள இருக்கிற அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுக்காம மேலோட்டமா எல்லோருக்கும் சரி சரின்னு தலையாட்டிண்டு, அந்த பெண் மனசுல தங்களை பற்றி நல்ல எண்ணம் உண்டாக்கணும் அப்படிங்கிறது இந்த அசுராளுக்கு. இவ எல்லாரும் என்ன பண்ணினாலாம், விடுன்னு போய் ஸ்நானம் பண்றா. ஸ்நானம் பண்ணிட்டு அக்னியில ஹோமம் எல்லாம் வேற பண்றா, பசுக்களுக்கு வேத வித்துக்களுக்கெல்லாம் தானம் பண்றா, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறா, அவாகிட்ட இருந்து ஆசீர்வாதம் எல்லாம் வேற வாங்கிக்கிறா. வாங்கிட்டு நல்ல அற்புதமா வஸ்திரங்களை எல்லாம் அணிஞ்சுட்டு இவா சொன்ன அப்படியே கிழக்கு முகமா அந்த தர்ப பில்லெல்லாம் போட்டு தர்பாசனம் போட்டு கிழக்கு முகமா எல்லாரும் உட்கார்ந்துக்கிறா. இப்ப மோகினி தேவி இவா இருக்கிற இடத்துல அழகா வந்தாள். யாரவோ, ஸ்ரீதேவிக்கு தோழி. கனக குண்டலம் தரிச்சுட்டு இருக்கா, அழகிய மூக்கு, கண்ண பிரதேசம், முகம் எல்லாத்தையுமே கொண்டவள், தெளிவானவள், அவ்வளவு அழகா இருக்கக்கூடியவள். தேவர்களும் அசுரர்களும் அவளுடைய அழக தேவர்களும் தான் பார்த்தா, எல்லாருமே பாக்குறா. 2 பக்கமும் அவளை உட்காத்தி வச்சுட்டா. கம்பீர நடை, புன்சிரிப்போட அப்படியே பார்வையால பார்த்துட்டு நடக்கிறா.
வரும் பொழுது எப்படி வர அப்படின்னா அமிர்தத்தை அளிக்கிற மாதிரி அப்ப பகவானாக இருக்கக்கூடிய அந்த மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பா நீ என்ன நினைச்ச? முதல்ல அசுராள்லாம் அந்த பக்கம் உட்காந்துருக்கா. அந்த பக்கம் உட்காண்டிருக்கும் பொழுது அவளை ஃபர்ஸ்ட் பாக்குறேன். பிறவியிலேயே கொடுமைக்காரர்கள் இவர்கள். அப்ப கிழத்தனத்தையும் சாவையும் போக்கக்கூடியது இந்த அமிர்தம். கிழத்தனத்தையும் சாவையும் போக்கக்கூடியது இந்த அமிர்தம். இத போய் இவாளுக்கு கொடுக்கறதா? அப்படி இவாளுக்கு இதை கொடுத்தா இதனுடைய பலன் என்ன ஆகும்? உலகத்துக்கே தீங்கு அப்படின்னு நீ நினைச்ச. அசுரர்களுக்கு இந்த அமிர்தத்தை பங்கிட்டு நீ கொடுக்கல. அப்போ இந்த தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனியா வரிசையில உட்கார வச்சு அசுரர்கள் இருக்கிற இடத்துல அப்படியே அதே மாதிரி ஒரு நடை, ஒரு அன்ன நடை ஒயிலாக நடந்து கொண்டு உன்னுடைய நடையில் அவர்கள் மயங்கும் வண்ணம் நீ பண்ற. அப்ப உன்னுடைய நடைய பார்த்து அவ மயங்கின்னு இருக்கிற அந்த தருணத்திலேயே நீ என்ன பண்ணிட்ட? அசுரர்கள் அத்தனை பேரையும் கிராஸ் பண்ணிட்ட. கிராஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் அடுத்த லைன்ல இருக்கக்கூடிய எதிர் லைன்ல உக்காத்தி வச்சிருக்கிற அந்த லைன்ல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு பரமாற தொடங்கினியே. அப்படி பரமாற தொடக்கும் அப்ப தூரத்துல உட்காந்துருக்கா இவாள்லாம். இவாளுக்கு கிழத்தனம் மரணம் இதெல்லாம் போக்கக்கூடிய பானம் இவாளுக்குத்தான் நல்லது அப்படின்னு செஞ்சு, அதுவும் உன்னுடைய பக்தர்கள் அவர்கள் எது ஒரு சின்ன இதுனாலும் ஏதோ அப்பப்ப பாவம் இந்திரன் தெரியாதனமா தப்பு பண்ணி விடுறான். ஆனாலும் ஒரு சின்ன விஷயம்னாலும் ஒன்னதான் சரணாகதின்னு வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த அசுரர்கள் கிட்ட இது போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதை தேவர்களின் பக்கம் பரிமாற தொடங்கினாயேன்னு சொல்லிட்டு அமிர்தம் பரிமாறின ஒரு சரித்திரத்தை பட்டத்திரி விடாம அப்படியே சொல்லியிருக்கார். அங்க எப்படி சுகர் ஒரு இது கூட விடாம சொன்னாரோ அதை அத்தனையும் தூக்கின் வந்து இங்க பட்டத்திரி டக்குனு ஒரே ஒரு ஸ்லோகத்துல போட்டு மடமடா இப்ப முடிக்க போற. அஸ்மாஸ்வீயம் பிரணகினீத்யசுரேஷு தேஷு ஜோஷம் ஸ்திதேஷ்வத சமாப்ய சுதாம் சுரேஷு त्वं भक्तलोकवशगो निजरूपमेत्य स्वर्भानुमर्धपरिपीतसुधं व्यलवीहि. எப்படி கொடுத்த அந்த அமிர்தத்தை அப்படின்னு பொழுதுதான் மோகினி வடிவில் உள்ள குருவாயூரப்பா அஸ்மாஸ்வியம் அஸ்மாசு இயம் பிரணயினி. இந்த அசுராள்லாம் பார்த்துட்டு இருக்கிறச்சியா அவாக்கிட்ட அழகா நடந்துட்டே போன நீ தேவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிற. உன்னை இந்த அசுராள்னா அப்பதான் பாக்குறான். நம்மள கிராஸ் பண்ணி போனாலே போயிட்டு இப்ப அங்க வந்து தேவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கேட்கலாமா? இப்ப நமக்கு கொடுக்க சொல்லி கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சா. ஆனா சச்ச, இந்த மோகினி நம்ம கிட்டதான் ரொம்ப காதலோட பேசுறா, ரொம்ப அன்போட இருக்கா. அந்த தேவர்கள் வந்ததுல இருந்து அவளை கண்டுக்கவே இல்லை, அவளை பார்க்கவே இல்லை, அவளை கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நாம தான் அவளை சந்தோஷப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம கிட்டதான் அவ பிரியமா இருக்கா என்று அசுரேஷு தேஷு அசுரர்கள் எல்லாம் நம்பிட்டா. அதனால ஜோஷம் திரிசேஷு, அதனால எப்படியும் அவ நமக்கு தருவா, அவ எப்படியும் தருவான்னு லைன்ல வாழலாம் ஒரு சில அவதான் பங்கி போட்டு உட்காத்தி வச்சிருக்காளே அப்படின்னு உட்கார்ந்துட்டு காத்துட்டு இருந்தா. ஆனா குருவாயூரப்பா நீயோ முன்னாடியே சொல்லிட்டியே, ஏதாவது தப்பு வந்தா என்ன கேட்க கூடாது, எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது, நான் பாட்டுக்கு பரமாறிட்டு வருவேன், எங்கிட்ட தப்பு வந்தா எதுவும் கேட்க கூடாதுன்னு நீ தான் சொல்லிட்டியோ இல்லையோ. இவள்லாம் உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறச்சியே நீ என்ன பண்ண? அந்த தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே வந்த உடனே தேவர்களுக்கு கொடுக்கும் போது அவளுக்கு முடிக்கும் போது தீத்துக்கிட்டியே நீ அமுத கலசத்தியே. எங்க எப்படி தீத்த? சுதாம் சுரேஷு, யார்கிட்ட வந்து தீத்த? அந்த தேவர்களுக்கு எல்லாம் தீத்துக்கிட்டியே, அவாட்டியே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியே குருவாயூரப்பா அப்படிங்கிறார் பட்டத்திரி. துவம் பக்தலோக, ஏன் அவாட்டிய நீ காலி பண்ண? துவம் பக்தலோக, பின்ன நீ என்ன பண்ணுவ? உன்னுடைய பக்தர்கள் அவர்கள், உன்னுடைய பக்தர்கள் வச்சக, அவர்களுக்கு பக்தர்களுக்கு உட்பட்டவனான நீ, பக்தர்களினுடைய பக்திக்கு உட்பட்டவனான நீ, அவ வசம் நீ எல்லாத்தையுமே கொடுத்துட்ட. அப்ப பகவானுக்கு பாரபட்சமா? அசுரர்களும் தேவர்களும் இவர் சொன்னபடி தானே செஞ்சுட்டு இருந்தா, அப்ப என்ன பகவானுக்கு பாரபட்சமா அப்படின்னா கிடையாது.
ஜீவராசிகளிடம் பகவானுக்கு பாரபட்சமே கிடையாது. பணக்காரன், ஏழை, தனக்கு நிறைய ஒருத்தன் செஞ்சான், இவன் ஒண்ணுமே செய்யல, இதெல்லாம் நினைக்க மாட்டார். யானை, மாடு, வானரம், பறவை, இப்படி எல்லாம் எறும்பு, எதை பத்தியும் அவர் இது பண்ண மாட்டார். எந்த ஜன்மாவா இருந்தாலும் தன் மீது பக்தி செலுத்துறவா கிட்ட பகவான் பதிலுக்கு அன்பு காட்டுவான். அப்படி உங்ககிட்ட பக்தி செலுத்துறவா கிட்ட நீ அன்பு காட்டினாய், பக்தி செலுத்திய அந்த தேவர்கள், உன்னையே சரணாகதி அடைந்த அந்த தேவர்களிடம் நீ அன்பு காட்டி அவளுக்கு எல்லாத்தையும் நீ பரமாறிட்ட. பரமாறி முழிச்சுட்டு நீ என்ன பண்ணின? நிஜ ரூபமேத்திய, நிஜ ரூபமான, நிஜ ரூபம்னா என்ன? உன்னுடைய இயற்கையான ரூபமான குருவாயூரப்பா, நீ உன்னுடைய ரூபத்திற்கு நாராயணனாக மாறிவிட்டாய் அப்படின்னு கொண்டு 3வது லைன்லயும் முடிச்சுட்டார். பரமாறின கதைய 3 லைன்ல முடிச்சிட்டார். மாறிட்ட நாராயண் 4வது லைனுக்கே போகல. நீ சுத்தமா கடைசியில அவளுக்கு எல்லாம் பரமாறின. அவளெல்லாம் அப்படியே மயக்கிட்டே வந்த. ஒரு லைன், அடுத்த லைன்ல வந்தா இவாளுக்கு பரமாற ஆரம்பிச்சு இவாளுக்கு முடிச்சுட்ட. 2வது லைன் ஏன் முடிச்ச அப்படின்னா, அவ உன் மீது சரணாகதி. ஜீவராசிகள் யார் வந்தாலும் உனக்கு பாரபட்சம் கிடையாது. உன் மீது பக்தி செலுத்துபவள், உன்னை சரணடைந்தவர்களை நீ எந்த இடத்துலயும் கைவிட மாட்டேங்கிறத காமிச்ச. 3வது லைன்ல என்ன பண்ண? நிஜ ரூபத்தை எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்வர்பானும் அர்த்த பரிபீத சுதம் யலாதேகி. அப்ப 4வது லைன்ல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, சூரிய சந்திரர்களுக்கு நடுவுல அங்க அந்த தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற லைன்ல சூரியனும் சந்திரனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு நடுவுல ஸ்வர்பானுன்னு ஒரு அரக்கன், அவன் மட்டும் மோகினியோட அழகுக்கு மயங்கல. அந்த அசுரன் மட்டும் மோகினியினுடைய அழகுக்கு மயங்கல. அவன் மட்டும் என்ன பண்ணா, அடடா இந்த நம்ம லைனுக்கே வரலீங்க, அவன் லைனுக்கே இது போயிட்டு இருக்க, ஒருவேளை தீந்து கொடுத்துனா என்ன பண்றதுன்னு கிட்டுன்னு என்ன பண்ணினானா, அசுராளுக்கு தான் தன்னை விதவிதமாக உருவத்தை மாத்திக் கொள்றதுங்கிறது நன்னா தெரியும். அதனால அவ என்ன பண்ணினா, டக்குன்னு தன்னுடைய உருவத்தை தேவர்கள் போல் மாத்தி கொண்டு இந்த ஸ்வர்பானும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்கார்த்தி விட்டான். பகவானும் அவனுக்கு அமுதத்தை பரிமாறினார். அப்படின்னா பகவானுக்கு இவன் அசுரன்னு தெரியலையா? எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவான் பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் பண்ணுவார்னு போன லைன்ல தானே நீங்க சொன்னேள். திருப்பி 4வது லைன்லயே இத மாதிரி ஒண்ணு தலைகீழா சொல்றீங்களே. அப்ப அந்த அசுரன் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல உட்கார்ந்து இருந்தது பகவானுக்கு தெரியலையா? அவன் அசுரன்னு தெரிஞ்சே அப்ப பகவான் அவனுக்கு மட்டும் கொடுத்தாரா? ஆமாம். இது உனக்கு தெரியாது, அவனுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு தான். யாருக்கு? அந்த ஸ்வர்பானுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னு. ஏன்? அவன் எந்த நிலையிலும் தன்னுடைய வைராகியத்தை விடாம தனக்கு அமுதம் வேணும், நாம வந்தது எதுக்கு, இந்த அமுதம் வேணும் அப்படிங்கிறது தான். இந்த மோகினி என்னும் பெண்ணை பார்த்து அவன் மயங்கவில்லை அப்படிங்கிற அந்த கிரெடிட்டை கொடுக்கறதுக்காகத்தான் பெண் வேஷத்திலோ எதிலையும் மயங்காமல் இருந்தான். அப்படிங்கிறதுக்காக தன் வேலையில் கவனமாக இருந்தான். அப்படிங்கிற கிரெடிட்டை கொடுப்பதற்காக மட்டுமே அவனுக்கும் பரமாறினார் அப்படின்னு சொல்ற. ஆனா பரமாறினையே நீ சும்மா இல்ல. அந்த ஸ்வர்பானும் அர்த்த பரிபீத சுதம். உடனே என்ன பண்ணானா, சூரியனும் சந்திரனும் சொல்லிடுறா. சொன்ன உடனே விடுக்கிடுன்னு என்ன பண்ணிட்டாரு இவர், அங்கே அவ சாப்பிடுறா. அவ அந்த ஸ்வர்பானும் அதை சாப்பிடலாம். ஸ்வர்பானு அதை சாப்பிடும் பொழுது அவன் முழுங்கி கழுத்து வரைக்கும் தான் வந்திருந்திருக்கு, உள்ள போறது, இன்னும் உள்ள போகல. அவனுக்கு போன உடனேயே பகவான் என்ன பண்ணிட்டார், இவனும் அசுர குலத்தை சேர்ந்தவன், இவன் அமரனாகி விட்டானால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், தகால்னு அவனுடைய கழுத்தை சுதர்சன சக்கரத்தால கட் பண்ணிடுறார். உடனே அவனுடைய கழுத்தை நீ சுதர்சன சக்கரத்தால அழுத்துட்ட. கிரெடிட் கொடுத்த பகவானே இப்படி பண்ணாரா? ஏமாத்தி தேவர்கள் வேஷத்துல ஏன் அப்படின்னா, ஏமாத்தி தேவர்கள் வேஷத்தில் உட்கார்ந்துட்டு அமுதத்தை பருக நினைச்சான் இல்லையா? அதனால அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த இடத்துல சொல்றார். அசுரர்கள் தங்கள் ஆணைய காப்பாத்தணும், தான் சொன்னதை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மோகினி தங்களுக்கு அமிர்தத்தை பரமாறல அப்படின்னாலும் பரமாற வருவான்னு எதிர்பார்த்துட்டு பேசாம இருக்கா. அந்த ஸ்திரீ மேல ரொம்ப சிநேகம் வேற அவளுக்கு, அதுவும் அதிகமா இருந்த காரணத்தினால அவ ஏதாவது நம்ம அவள்கிட்ட கேட்டோம்னா ஏதாவது அவளுக்கு அருவருப்பாயிடுமோ
அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம மேல அவளுக்கு ஒருவேளை கோபம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் அளவு கடந்த அன்பு அவ மேல வச்ச காரணத்தினால பேசாமியே இருந்து தன்னோட கௌரவத்தை வேற காப்பாத்திக்கணும் இதுல. அதனால அதுக்காக தானே அவ்வளவு இது யாகத்தை பண்ணா, எல்லாருக்கும் சாதம் போட்டா, எல்லாத்தையும் இது பண்ணிண்டா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அங்கே இது வந்து உட்கார்ந்துட்டாலும் இல்லையோ. அப்போ கௌரவத்தையும் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அப்பிரியமான சொல்லுன்னு நினைச்சா. எனக்கும் கொடுன்னு கேட்டுட்டா அது பிரியமான சொல் கிடையாது, அது அப்பிரியமான சொல் அப்படின்னு இந்த அசுரர்கள்லாம் நினைச்சுட்டு எதுவுமே கேட்காத இருந்தா. அப்பதான் தேவ வேஷத்தை போட்டுண்டு இந்த ராகு அவ வரிசையில போய் உட்கார்ந்துட்டா, அமிர்தத்தை சாப்பிட்டா. சந்திரனும் சூரியனும் இத பகவான் கிட்ட தெரிவிக்கிறா. உடனே நாராயணனாக அவர்தான் நிஜ ரூபத்தை எடுத்துட்டாரு இல்லையோ, கத்தி முனை மாதிரி இருக்கிற அந்த எத்தை போட்டு ராகுவோட தலையை வெட்டிடுறாரு. அந்த உடம்பு அமிர்த சம்பந்தம், அந்த உடம்பு இருக்கே கழுத்து வரைக்கும் தானே வந்தது, அமிர்த சம்பந்தமே இல்லாம உடல் துண்டாகி போயிடுறது. கழுத்து வரைக்கும் மேல இருந்த அந்த தலைபாகம் மரணமற்றதாக ஆனது அப்படிங்கிறது இருக்கு இதுல பாகவதத்துல. தலைபாகம் மரணம் இல்லாமல் ஆனது. அப்புறம் பிரம்மதேவன் சூரியன் முதலிய கிரகங்களோட அதை சேர்த்துடுறார் அப்படின்னு சொல்லி சொல்றா. அததான் பிரம்மன் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு பாம்பை வெட்டி தலையை உடல் இருந்த பாகத்திலும் உடலை தலை இருந்த பாகத்திலும், அதுதான் ராகுவாகவும் கேதுவாகவும் இருந்துட்டு இருக்கு. கிரகங்களின் 2 கிரகமாக அது நமக்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே ராகு கேதுவாக இருந்துட்டு இருக்குங்கிறத நமக்கு தெரியும். இந்த சூரிய சந்திரன் 2ம் காட்டி கொடுத்த காரணத்தினால் அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்வர்பானு நினைச்சுட்டு இருக்கான், பகவானுக்கு தெரியாதுன்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான் ஸ்வர்பானு. ஆனால் காட்டி கொடுக்கிறாளோ இல்லையோ இந்த சூரிய சந்திரன், அவா பேர்ல இந்த ராகுவுக்கும் கேதுக்கும் கோபம் வருது. கோபம் வந்து அவ என்ன பண்ணிடுறா அப்படின்னா, அது கிரகமா மேல இருக்குல்ல, இந்த சூரியன் சந்திரன் இவா 2 பேருமே சுழற்சி தானே. அவளினுடைய சுழற்சி வரும் பொழுது, அந்த 180 டிகிரிஸ் அந்த இதுல வரும் பொழுது, ஒரு முறையும் அவ விழுங்குவதில் அதில் மறைந்து இத்தனை நாழிகை காலம் அவ பிடிச்சின்றது விடுறான்னு நம்ம கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையோ. அதுதான் அது நிகழ்வதற்கு காரணம். இங்கிருந்துதான் அந்த ஹிஸ்டரி வந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. இதுவும் பாகவதத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த இந்த செய்தி. இந்த தேவர்களும் அசுரர்களும் சமமான தேச காலத்தில் அமர்ந்தவர்களா அமிர்தம் கடையிறதுல இருந்தாலும் சமமான பிரயாசை உள்ளவாளா. என்ன பிரயாச பண்றா அப்படின்னா என்னன்னாக்க தன்னுடைய முயற்சி பூரா எடுக்கிறா அப்படின்னு இருந்தாலும் இவன் சரண தூளிய பகவானினுடைய பாதத்தை புடிச்சுட்டவா தேவர்கள் தான். அசுரா அத்தனை பேர் இருக்கா, 60,000 கோடி அத்தனை பேர் இருக்கா. அதனால அவளுக்கெல்லாம் சக்தி நிறைய இருக்குன்னு தன்னுடைய சக்தி மேல அவளுக்கு பெரிய இது நினைப்பு, கர்வம். பகவான் என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தேவர்கள் எப்பொழுதுமே எல்லாமே பகவானால் அப்படின்னு நினைப்பவர்கள். எல்லாமே மூல காரணம் பகவத் சேவையே அப்படின்னு இதை புரிய வைக்கிறதுக்காகவும் பகவான் இந்த இடத்துல இதை சொன்னார்ங்கிறத பாகவதத்துல சுகர் சொல்லியிருக்கார். அதன் மூலமாக பட்டத்திரி கொடுத்த அந்த ஒரு லைன்ல கிடைத்த அந்த வரிக்கு இத்தனை அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்றது. இதற்கு பிறகு அடுத்து தேவாசுர யுத்தம் இப்ப நடக்கிறது. இந்த தேவாசுர யுத்தம் அப்ப சக்தி இழந்து போன பொழுதுதானே, இந்திரன் சக்தி இழந்து போன பொழுதுதான் தேவாசுர யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்து அந்த இடத்த பூரா அசுரர்கள் பிடிச்சுடுறா. அதுக்கப்புறம் தானே திருப்பி வந்து கேட்கிறா. இப்ப திருப்பி தேவாசுர யுத்தம் ஆரம்பிக்கிறது. त्वत्तस्सुदाहरण योग्य फलं परेषु दत्वा गते त्वयि सुरैः खलु ते व्यगृह्णन् घोरे तमूर्च्छति रणे बलिदैत्यमाया व्यामोगिते सुरगणे त्वमिह विरसीः. त्वत्त குருவாயூரப்பா உங்ககிட்ட இருந்து சுதாகரணம் அமுதத்தை திருடியதற்கு பலம் சரியான பலனை ஹரேஷோ நீ அசுரர்களுக்கு தத்வா தந்துட்ட. உங்ககிட்ட இந்த அமிர்தத்தை திருடிண்டு போனாலும் இல்லையோ, அபகரிச்சுட்டு போனாலும் இல்லையோ, புடுங்கிண்டு போனாலும் இல்லையோ, எப்போ தன்வந்திரியா அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தாரே அப்பவே வந்து முதல்ல இவாள்லாம் என்ன பண்ணா, புடுங்கிட்டு போயிட்டாலும் இல்லையோ, அதுக்கு அவளுக்கு சரியான தண்டனைய நீ கொடுத்துட்ட. என்ன தண்டனை? அமுதம் கிடைக்காம பண்ணின. அதோட கூட அவ ஆசைப்பட்டாளே மோகினி அவதாரம், அந்த பெண் நமக்கு வேண்டும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்பட்டாளே, அது நீதான் அவளுக்கு தெரியல. சோ அந்த மோகினியும் அவளுக்கு கிடைக்கல.
சோ அந்த பலன் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து. ஆனால் தேக்கலு அந்த அசுராள்னா நாம இப்படி மொத்தமா ஏமாந்துட்டோமே, அச்சோ நாம இப்படி மொத்தமா ஏமாந்துட்டோமே, சுரைகி தே கிருண்ஹன் அப்படின்ட்டு அவளுக்கு இப்ப கோபம் வருது. உடனே என்ன பண்றா? சுரைகி எங்க போறா? சுரர்கள்னா தேவர்கள், தேவர்களோட தேகிருண்ஹன் போறா, சண்டைக்கு போறா. சண்டைக்கு வந்தார்கள். இப்ப அசுரர்களுக்கு யார் ஹெட்? தேவர்களுக்கு ஹெட் இந்திரன் நமக்கு தெரியும். இப்ப அசுரர்களுக்கு யார் ஹெட்டா இருக்கா அப்படின்னு பார்த்தால் மகாபலி சக்கரவர்த்தி. ஏன் இந்த இடத்துல மகாபலி சக்கரவர்த்திய பத்தி நாம சொல்றோம் அப்படின்னா, பிரகலாத சரித்திரத்தில் வந்ததுல இருந்து நமக்கு தெரிஞ்சது அவர்களுக்கு பின்னாடி அவனுடைய வம்சத்தை சேர்ந்தவன் இந்த மகாபலி. இதற்கு பின்னாடி வாமனாவதாரம் வரப்போறது. அந்த வாமனாவதாரம் வர்றதுக்கு இங்கே இருந்தே ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த கனெக்ஷன் இங்க இருந்து வரப்போறது. அதனாலதான் இங்க பாகவதத்துல அந்த லைனை கொண்டு சேர்க்கிறார். அதுல எந்த இதுவும் குறையாம இருக்கணுங்கிறதுக்காக பட்டத்திரின்னு இந்த இடத்துல கொடுக்கிறார். இவாளுக்கு ஹெட்டா இருக்கிறவர் மகாபலி சக்கரவர்த்தி. அதன் பின் என்ன நடக்கிறது? கோரே ரணே, ஒரு பயங்கரமான போர். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா ஒரு கோரே ரணே, கோரேத மூர்ச்சித ரணேன்னுட்டார். அப்போ பயங்கரமான ஒரு சண்டை நடக்கிறப்போ என்ன ஆறுதுன்னா மூர்ச்சதி, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. யாரு அப்படின்னு பார்த்தா யார் மயக்கம் போட்டு விழுந்தா? தேவர்கள். என்னடா இது, இப்பதான் தேவர்களுக்கு சக்தி வந்துடுது, இப்பதான் அமிர்தத்தை குடிச்சாச்சு, குடிச்ச பிறகு அவளுக்கு தான் சக்தி வந்துடுது, ஏன் திருப்பி அவளே மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் போருமா? உன்னோட அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாரினுடைய கடாட்சமும் அவளுக்கு வேண்டாமோ? அது இருந்தா தானே அவ வெல்ல முடியும். கூடவே பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, பலி தைத்திய மாயா வியாமோகிதே சுரகணி. பலியை போன்ற அந்த தைத்தியர்கள் திதியின் புத்திரனான அசுரர்கள், மகாபலி சக்கரவர்த்தி அவளோட ஹெட்டு, இன்னும் பலியை போன்ற அந்த பலி கூட இருக்கிற அத்தனை அசுரர்களும் மாயா வியாமோகிதே அப்படின்னாக்க மாயையால அவ எல்லாரும் என்ன பண்றான்னா மாயையால என்ன பண்ணிட்டானா தன்னை மறைச்சுட்டாலும். தன்னை மறைச்சின்ற காரணத்தினால அசுராள்லாம் எங்க இருக்கானே இவாளுக்கெல்லாம் தெரியல. எங்க இருக்கான்னு தெரியாத காரணத்தினால இவ என்ன பண்ணிட்டா, அசுரா எங்க இருக்கானே தெரிஞ்சு இவாளால போர் பண்ணவே முடியல. தேவர்கள் எல்லாம் கீழே நின்றுட்டு இருக்கா. அசுராள் எல்லாம் என்ன பண்றான்னா அவ இருக்கிற இடத்துல இருந்து எல்லாம் அவ போர்ஸ் பண்ணி அத்தனை தேவர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. பலி தலைமையில் உள்ள அசுரர்கள் மறைஞ்சு வேற தேவர் கூட்டங்களை மயங்க வச்சுட்டாளே குருவாயிரப்பா, இப்ப நீ என்ன பண்ண போற? அப்போ துவம் நீ இக அந்த இடத்துல ஆதிராசி, அப்ப போயிட்டு முடிச்சுட்டு நிஜ ரூபத்தை எடுத்துன்னு போனவர் தானே, அமுதத்தை பரமாறிட்டு நிஜ ரூபத்தை எடுத்துட்டு அவர் போயிட்டாரோ இல்லையோ. இப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா ஆவிராசிகி, திரும்பவும் வந்தாய். திரும்பவும் தோணினியே, எப்படி தோணின? சதுர்புஜங்களோட நாராயணனா தேவர்களுக்கு உதவ வந்துட்டியே குருவாயிரப்பா, இது நிஜமா நான் பாக்குறது நிஜமா குருவாயிரப்பான்னு கேட்க, ஆமாம் பட்டத்திரின்னு சொல்றார், குரல் கொடுக்கிறார். அங்க இருந்து பட்டத்திரி தகச்சு போய் அந்த காட்சிய பார்த்துட்டே இருக்கார். அப்படி ஒரு திடீர்னு போனவர், மோகினியா இருந்தவர் திடீர்னு நிஜரூபத்தை எடுத்துட்டார். அங்க போனாரேன்னு பார்த்தா திரும்பவும் வந்து இங்க காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி இப்ப சதுர்புஜங்களோட இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியா இப்ப பட்டத்திரி அதை பாக்குறார். தோன்றின நீ என்ன பண்ணின? தோன்றிட்ட குருவாயிரப்பா, ஆச்சரியமான உன்னுடைய காட்சி என்னால பார்க்க முடியாது. இப்ப நீ வந்துட்டியே, வந்தப்புறம் நீ என்ன பண்ற? பங்காலநேமி மத மாலி முகாஞ்சகந்த சக்ரோ ஜகான பலிஜம் பவலான் சபாகான் சுஷ்கார்த்ர துஷ்கர வத நமுச்சௌச்சலூனே ஹேனே நநாரத கிரான்யருரோரணம் த்வம். நீ தோன்றி தேவர்களுக்கு கடாட்சம் அளித்தாய். அழிச்சிட்டு நீ என்ன பண்ண? அசுராளோட போர் பண்ணி தேவர்கள் வெற்றி பெற செய்தார்ங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். குருவாயிரப்பா, நீ முதல்ல யார பிடிச்ச? யார நீ ஃபர்ஸ்ட் அழிச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். துவம் நீ காலநேமி, காலநேமிம் அத்த அப்படின்னு அதை பிரிக்கணும்.
காலநேமி அப்படிங்கிறவனை நீ முதல்ல காலநேமிங்கிற அசுரனை அழிச்ச. அதுக்கப்புறம் மாலிமுகான் ஜகந்த, மாலிமுகான் அப்படின்னு இருக்கக்கூடிய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அசுரர்களை எல்லாம் நீ அழிச்ச. மேலும் சக்ரோ ஜகான, சக்ரக ஜகான் பலி ஜம்ப பலான் சபாகான். சக்ரகன்னா சக்கரன்னு இந்திரனுக்கு ஒரு பேர். இந்திரன் இப்ப இவர் இந்த பக்கம் போர் செஞ்சுட்டு இருக்கார். இவருடைய அனுகிரகம் கிடைச்சி கொடுத்து தேவர்களுக்கு, அவர் அந்த பக்கம் போர் செஞ்சு காலநேமி மாலி அப்படிங்கிற அசுரரெல்லாம் அவர் அழிச்சுட்டு இருக்கார். இந்த பக்கம் இந்திரன் என்ன பண்ணினான் அப்படின்னா, இவனும் நிறைய பேரை கொல்றான். அப்படி கொல்லக்கூடிய வாழ்ல ஒருத்தன் பலி, மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி ஏன், 2 கொஸ்டின் இந்த இடத்துல கேட்கலாம். நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு 2 கொஸ்டின் கேட்கலாம். மகாபலி இத்தனை பேரை, காலநேமிய கொண்ட பகவான், மாலிய கொண்ட பகவான் ஏன் மகாபலிய கொல்லல? ஏன்னா நிருசிம்மாவதாரத்திலேயே நம்ம பார்த்துட்டோம், பிரகலாதனுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, இவா வழி வரவாழ தான் வதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால மகாபலி கிட்ட பகவான் போகல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின் பார்த்தா, அடுத்த தசகத்தில் தானே மகாபலி சக்கரவர்த்திய பத்தியே வரப்போறது, வாமனாவதாரம் அப்பதானே வரப்போறதுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி தானே சொன்னீங்க. இப்ப மகாபலி சக்கரவர்த்தியே அழிச்சுட்டான் இந்திரன் சொல்றே, எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ வாமனாவதாரம் 30வது தசகம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, பிரகலாதனோட பேரனாக மகாபலி இருந்தான். இந்திரனோட வஜ்ராயுதத்தால அவனை அடிச்சு கொன்னான். அத பத்தி ஆனா அந்த தசகம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்லோகத்திலேயே அது என்ன அப்படிங்கிற விவரம் வரும். அப்படிங்கிறது அதுல என்ன வருங்கிறத இப்பவே நான் என்ன வரப்போறதுன்னு இப்ப சொல்ல போறது இல்ல, அதுல வரும். அதனால இந்த இடத்துல அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா ஆமான், அவன் உண்மையாக அழிக்கப்பட்டான். அடுத்து யாரு? ஜம்ப, ஜம்ப பலான் சபாகான் அப்படின்னு நிறைய அசுரர்கள் எல்லாரையும் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் கொன்னான். அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, சுஷ்கர்திர துஷ்கரவதே நமுச்சௌச்சலூனே. அதான் இதே மாதிரி வஜ்ராயுதத்தை விட்டு கொடுக்குறான். நமுச்சி இருக்கான். நமுச்சிய போயிட்டு வஜ்ராயுதம் திரும்பி வந்துடுறது. ஒண்ணும் பண்ண முடியல. வஜ்ராயுதத்தால ஒண்ணும் பண்ண முடியலையே. திருப்பி எங்க போறது? பகவான்கிட்ட தான் போனோம். எதிர்க்கே நிக்கிறானே அவன் தான் பகவான். அப்ப பகவான் சொல்றார், பகவான் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது மேல யாரை விட்டு சொல்றதுங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். மேலே இருந்து ஒரு அசரீரி குரல் கிடைக்கிறதுன்னு பாகவதத்துல சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னா, இந்த நமுச்சி ஒரு வரம் வாங்கிட்டு வந்திருக்கானோ. என்ன வரம் அப்படின்னா, சுஷ்க ஆர்திர அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரையா இருக்கக்கூடிய, இல்ல ஈரமா இருக்கக்கூடிய, ஈரமாவும் இருக்கக்கூடாது ட்ரையாவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பொருளால் எல்லாம் என்ன வதம் பண்ணா அந்த மாதிரி ஒரு வரம், அந்த மாதிரி என்ன வதம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வரத்தை இவன் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படின்னும் போது இந்த வஜ்ராயுதம்லாம் நல்ல காஞ்ச ஒரு சரக்கு, ஈரமா எதையாவது ஒண்ணு உடலாம்னா ஒண்ணும் உட முடியாது. அப்ப எதை பார்த்து இவனை வதம் பண்ண முடியும்னும் போது இந்த இடத்துலதான் பகவான் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். நொரை, கடல் நொரை இருக்குல்ல, அந்த நொரையால அவனை வதம் பண்ண முடியும். ஏன்னா கடல் நுரை இரண்டும் அற்றது. அது ஈரமும் இல்லை காஞ்சதும் இல்லை. கையில தொட்டு காஞ்சதா அப்படின்னு பாத்தியானா ஈரமா இருக்க மாதிரி தோணும். ஈரம்னா வெயிட்டா இருக்கணும். ஊதினா காத்துல பறக்க கூடாது, ஊதினா காத்துல பறக்கும். அதனால அது ஈரம்னு சொல்வியா, அது காஞ்சதுன்னு சொல்வியா? அதனால இப்ப எப்படி அழிக்கிறதுன்னு, அப்ப குருவாயிரப்பா இந்திரனுக்கு நீதானே வழிகாட்டின, நுரையால அழிச்சுடுன்னு. அப்ப சொல்றார், என்ன பேனேன, பேனேன அப்படின்னா நுரையால அழிச்சுடுன்னு சொல்லி நீ சொன்ன உடனே இந்திரன் என்ன பண்ணா, நுரையால அவனையும் அழிச்சானே. இப்படி யுத்தம் தாறுமாறா நடந்துட்டு இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல எல்லா அசுரார்களும் ஒருத்தர் பின்னாடி எல்லாரும் போயிடுறா. பயங்கரமான கோரமான யுத்தம் நிகழ்ந்துட்டு இருக்கச்சே, நாரதகிரா ருணோ ரணத்வம், நீ என்ன பண்ண குருவாயிரப்பா? நாரதர் வார்த்தைப்படி அந்த இடத்துல நாரதர் வரார். நாரதர் வாக்குக்கு பகவான் ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், தேவர்கள் ஆகட்டும், எல்லோருமே கேட்டுப்பா. இப்ப பகவான் கிட்டயே நாரதர் போரும், இதோட சண்டையை நிறுத்திக்கோங்கோ
இதுவரைக்கும் சண்டையிட்டது போரும் அப்படின்னு போரை நிறுத்த சொல்லி நாரதர் சொல்ல, நாரதர் வாக்குப்படி நீயே குருவாயூரப்பா தலைமையை தாங்கி இந்த போரை நிறுத்தினியே. தேவர்கள் அசுரர்கள் யுத்த வரலாறு அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அங்கேருந்து தேவர்கள் சாபம் வாங்கின்றதிலிருந்து இங்கு தேவர்கள் கை ஓங்கியது வரை தேவர்கள் வின் பண்ணிட்டா, அவ இடத்துக்கு அவ போயிட்டா, அவளுடைய இந்திரப்பட்டினம் அவளுக்கு கிடைச்சு கொடுத்துன்ற வரைக்கும் பார்த்தாச்சு. இதோட இது முடியறது. அப்புறம் என்னது பின்னாடி ஒரு 3 ஸ்லோகம், 7ஆம் ஸ்லோகத்தோட இது முடிஞ்சு போயிடுறது. 8 ஸ்லோகத்தோட முடிஞ்சுடுது. 8, 9, 10 பின்னாடி என்னத்துக்கு ஒரு 3 ஸ்லோகம் இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 3 ஸ்லோகத்தில் ஒரு சரித்திரம் இருக்கு. அந்த சரித்திரம் பின்னாடி நடந்த ஒரு சரித்திரம். அது என்னங்கிறதையும் பட்டத்திரி ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறதுக்காக இந்த 3 ஸ்லோகத்தை அவர் எடுத்துட்டு இருக்கார். யோஷாவபுர்தனுஜமோகனமாஹிதந்தே ஸ்ருத்வா விலோகன குதூஹலவான் மகேஷகம் பூதை சமம் கிரிஜய ஜகதः பதந்தே ஸ்துத்வா ப்ரவீத் அபிமதம் த்வமதோ திரோதக. இப்ப நீ போற முடிச்சிட்ட. யார்கிட்ட சொல்றார்? குருவாயூரப்பன்ட்ட சொல்றார். குருவாயூரப்பா, இப்ப போற முடிச்சிட்டேன். நீ வரும்போதே சதுர்புஜத்தோட தான் வந்தவன் இப்ப இதெல்லாம் பண்ண உனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. நீ என்ன பண்ண? நேர பார்க்கடலுக்கு போயிட்ட. பையத்து என்ற பரமன் அப்படின்னுட்டு நீ என்ன பண்ண? பாம்படை மேல பார்க்கடல்ல ஜம்னு படுத்துட்ட. மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணா? உன்னுடைய திருவடியை அப்படியே வருடி வருடி கொடுத்துட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. நீ அப்படி பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்க. இப்போ யோஷாவபுகு தனுஜ மோகனம் ஆகிதந்தே. யார் வராங்க அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் வரார். அந்த இடத்துக்கு யார் வரா? சிவபெருமான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றார். என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றார் அப்படின்னா, நான் ஆலகால விஷத்தை எப்போ பார்க்கடல்ல கடைஞ்சி முதல்ல விஷம் வந்ததே, அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய இதுவே சீனே வரவே இல்லையே. அத சொல்றாரு. இப்ப என்கிட்ட ஆலகால விஷத்தை குடுத்தமிச்சியோ, நான் அதை சாப்பிட்டனோ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு போனேன். அப்ப பார்த்தா நீ இதெல்லாம் பண்ணி இப்ப மோகினி அவதாரம் வேற எடுத்திருக்க. இந்த மோகினி அவதாரம் அவ்வளவு நன்னா இருந்ததாமே, நீ இந்த பெண் அவதாரம் எடுத்தது நான் பார்க்கவே இல்லையே, இவள்லாம் சொன்னாளே, எனக்கு அதை திருப்பி காட்டுன்னு கேக்குறாரு. திரும்பி இங்க வந்துட்டார். எங்க திருப்பாடக்கடலுக்கு நின்னுண்டு, நான் கொஞ்சம் ஆலகால விஷயத்த சாப்பிட்டமே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நான் போன நேரத்தை விட நீ இவ்வளோத்த பண்ணியிருக்க, மோகினி அவதாரத்தை வேற எடுத்திருக்க, அவ்வளவு அழகா இருந்துதான், அப்படி இருந்துதான், இப்படி எல்லாம் பண்ணியா நீ, அதெல்லாம் எனக்கு வேணும், நீ திரும்ப உன்னோட அவதாரத்தை காட்டு, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற. யோஷாவபுகு, பெண்ணோட திருமேனியில நீ வந்தியாமே, தனுஜ மோகனம், அசுரர்களை மயக்கக்கூடிய இளமையான ஒரு திருமேனியோட நீ வந்தியாமே, தே ஆகிதம், உங்களால அது எடுக்கப்பட்டதாமே நிஜமா, அத பத்தி ஸ்ருத்வா, அத நான் காதாலதான் கேட்டேன். இவெல்லாம் சொன்னா நான் காதாலதான் கேட்டேன், கண்ணால பாக்கறேன். விலோகன குதூகலமான, அதை நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட குதூகலத்தோட இப்ப வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை வந்துடுது, கொஞ்சமா நான் பார்த்தே ஆகணும். அதனால மகேசன் அப்படிங்கிற அந்த சிவபெருமான் உங்ககிட்ட கேட்கிறாரே, வந்துட்டார், ஓடி வந்துட்டார். எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தா, பூதை சமம் கிரிஜையாச்ச, அவர்கிட்ட இருக்கிற பூதகடங்கள்லாம் இருந்தது இல்லையோ, அந்த பூதகடங்கள்லாம் கூப்பிட்டு கிரிஜையாச்ச, கிரிஜா அப்படின்னாக்க கிரின்னா மலையன், மலையத்வஜன், மலையரசனின் மகளான பார்வதியையும் கூட கூட்டிட்டு வந்துட்டார். எல்லாரையும் கூட்டிட்டு தே கதஃப் பதம் வந்துட்டார், உன்னுடைய இடத்துக்கு வந்துட்டார். நீ பள்ளி கொண்ட இடமான திருப்பார்கடலுக்கே குருவாயூரப்பா சிவபெருமான் வந்துட்டார். உன்னை கேட்கிறாரே, ஸ்துத்வா, வந்த உடனே நேர கேட்டாரா அப்படின்னா, வந்த உடனே அவளை பத்தி ஸ்துதி பாடணும், ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி ஸ்துதி பாடுறாரு. முதல்ல நாராயணன் மேல ஸ்துதி பாடிட்டு அபிமதம் அப்ரவீத்து, தன்னுடைய விருப்பத்தை சொல்றாரே. இங்க மோகினி அவதாரத்தை தரிசிக்கணும்னு உங்ககிட்ட அவர் இறஞ்சறாரே, மத நீ அப்புறம் திரோதா, திடீர்னு மறைஞ்சிட்ட, திரோதானம். அப்ப மறைஞ்சாரே, அப்பப்ப மறைஞ்சு போயிடுறாரு இவர். இப்படித்தான் பண்றாரு, அப்பப்ப மறைஞ்சு போயிடுறாரு இல்லையோ. இப்ப இவர் கேட்ட உடனே இதுடா அது ரொம்ப போச்சு, எத்தனை தடவை ஒரு அவதாரத்தை எடுக்கிறதுன்னு உனக்கு தோணிட்டா. அவர் கேட்டாரு, கேட்ட உடனே அவருக்கு அந்த அவதாரத்தினுடைய காட்சியை நீ காமிச்சிருக்க வேண்டியது தானே.
திருப்பி நீ இது மறைஞ்சு போயிட்டியே, இது நியாயமா? ஏன் இப்படி நீ பண்ற அப்படின்னு கேட்கிறார். திரும்பவும் நம்ம பார்க்கறதுக்காக திரும்பவும் விஷுவலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த காட்சியை காட்ட போறாரு பட்டத்ரி. ஆராமசீமனிஜ கந்துக காதலீலோலயமான நயனாம் கமனீம் மனோஞாம் त्वामेष वीक्ष्य विगलद्वसनां मनो भोवेगदनङ्गरिपुरङ्गसमालिलिङ्ग. நீ என்ன பண்ண? மறைஞ்சுட்ட, சரி. நீ என்ன பண்ண? காமிச்சியோ? இப்ப சிவபெருமான் கண் எதிர்க்க இப்ப எல்லாம் கர்ப்ப கிரகத்துல எல்லாம் மறைஞ்சு போச்சு. பார்க்கடலாவது இதுவாவது மகாலட்சுமியாவது காலை வருடி விட்டு இருக்கிறதாவது ஒன்னையும் காண. எங்க போன குருவாயிரப்பா? ஒண்ணுமே தெரியல, ஒரே இருளகரமா இருக்கு அப்படின்னு பட்டத்திரி சொல்லிட்டு இருக்கச்சே திடீர்னு கர்ப்ப கிரகத்துல ஒரு தோட்டம் தெரிஞ்சது. ஒரு அற்புதமான ஒரு பூங்காவனம். அந்த தோட்டம் தெரியுது. அதுல பார்த்தா அந்த தோட்டத்துல என்ன இருக்குன்னு பாக்குறாரு. தூணை பிடிச்சுட்டு பட்டத்திரி எட்டி, சிவபெருமான் பார்த்தாரோ இல்லையோ பட்டத்திரி பாக்குறதுதான் அங்க விசேஷமா இருக்கும். பட்டத்திரி எட்டி பாக்குறாரு. அந்த தோட்டத்துல ஒரு பெண் பந்தாடி கொண்டு இருந்தாள். பந்து விளையாடுறாளாம். ஒரு பெண்ணு பந்து விளையாடின்னு இருக்கா. குருவாயிரப்பா, அது எனக்கு தெரியுது. ஆராம சீமனிச்சன்னு ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் அதுதான் ஒரு தோட்டம் எனக்கு தெரியறதே. அதுக்கு பக்கத்துல கந்துக காத்தலீலா ஒரு பொண்ணு பந்த அடிச்சு அடிச்சு விளையாடிண்டே இருக்கா. குருவாயிரப்பா, நீலாலயமான நயனாம் எப்படி இருக்கா அப்படின்னா அசஞ்சிண்ட அசஞ்சிண்ட ஆடின்னு இருக்கா. கண்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வண்டுகள் அப்படியே ரீங்காரம் இட்டு போற மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய கண்கள். அப்படி உள்ள அந்த பெண் இன்னும் மேல எப்படி இருக்கான்னு ஒரு கொஸ்டின் போடுறாரு. எப்படி இருக்கா தெரியுமா? கமனியும் மனோஞாம், மனதை கவரக்கூடியவளாக தோன்றினியே நீ. அந்த மோகினி அவதாரத்தை நீ அசுராளுக்கு காமிச்சியோ இல்லையோ, இப்ப நீ சிவபெருமானுக்கு காட்டுற பாரு, இது என்னையே அட்ராக்ட் பண்றது. அப்படி ஒரு மனசை கவரக்கூடியதாக அப்படி ஒரு காட்சியை அந்த சிவபெருமானுக்கு காமிச்சியே. காமிச்ச உடனே அதை பார்த்தார் சிவபெருமான். துவாமேஷ வீக்ஷ்ய, மோகினியான உன்னை பார்த்தவுடன் சிவபெருமான் விகலத் வசனாம் போச்சு. அவ்வளவுதான், தன்னையே இழந்தார். வீக்ஷ்ய விகலத் வசனாம் மனோபூபு, தன் மனசையே மறந்தே போச்சு. நாம எங்க இருக்கோம், நாம யாரு, இது என்ன நடக்கிறது, என்ன ஒண்ணுமே தெரியல. பாக்குற அந்த காட்சியில என்ன தெரியுது? அவ பந்து விளையாடிட்டு இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, கண்ணு உருண்டு அப்படி அப்பப்ப தெரியும். இந்த சிவனுடைய ஒரு விஷ்ணுனுடைய ஒரு இதுவே லீலையே எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை எல்லாரும் அட்ராக்ட் பண்ண மாதிரியான ஒரு லீலையை காமிச்சுட்டே இருப்பார் அப்பப்போ. அவர் பாட்டுக்கு தோட்டத்தையும் அந்த ரூபத்தையும் காமிக்க வேண்டியதானே. காமிக்கலையே. அங்க போகும்போது எதுக்கு பந்து விளையாடணும் அந்த தோட்டத்துல? சரி, பந்து விளையாடிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் திரும்பி அவரை பாக்குறது, கண்ணை உருட்டி பாக்குறது, கண்ணுல அப்படியே இளமை கொஞ்சற மாதிரி பாக்குறது. இதெல்லாம் பார்த்தோம்னே எதிர்க்க இருக்கிறவன் மனசை விடுவானா, கட்டுப்படுத்தி கொள்வானா அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்சியை கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல காட்சிப்படுத்துறார். அப்படி காட்சிப்படுத்தும் போது ஒரு தோட்டம் அப்படின்னு காட்டும் பொழுது அந்த தோட்டத்துல காத்து நிச்சயமா இருக்கும். அந்த காற்று ரொம்ப அற்புதமான ஒரு தென்றல் காற்று ஒண்ணு வீசின்னு இருக்கு. நிறைய பூக்கள் பூத்துட்டு இருக்கு. அந்த வாசனை, அந்த பூக்களோட வாசனை, இது எல்லாமே சிவபெருமான் உணர்றாரு. காட்சிப்படுத்த சொன்ன சிவபெருமான் இந்த வாசனையை எல்லாம் சிவபெருமான் உணர்றாருன்னு பட்டத்திரிக்கு எப்படி தெரியுது? அப்ப இவரும் உணர்றாருன்னு அர்த்தம். இப்ப நினைச்சு பார்த்தா அந்த மல்லிப்பூ வாசனை நமக்கும் வந்தாலும் வரலாம். அப்பேற்பட்ட ஒரு காட்சி. இதை உணர்றார் சிவபெருமான், உணர்றார். இவர் உணர்ந்தவர் அதை பார்த்துட்டே இருக்கச்சே அவ போறா. அந்த தென்றல் காற்று அடிக்கிறது. அந்த மோகினி அவதாரமாக பகவான் செல்கிறார். செல்லும் பொழுது மேல போட்டுட்டு இருக்கா இல்லையா, அந்த புடவை கட்டிட்டு இருக்கிறது, இடுப்புல ஒட்டியானம் தலை பின்னல் குஞ்சலம் வச்சு கட்டின்னு இருக்கு. இப்படி ஒரு அலங்காரம். இப்படி ஒரு அலங்காரத்துல அவ ஆடிட்டு இவ திரும்பி பார்த்துட்டு போகும்பொழுது, இந்த டான்ஸ் ஆடும் பொழுது, குழந்தைகள் பரதநாட்டியம் ஆடும் பொழுது குதிச்சு ஆடும் பொழுது சில குழந்தைகளுக்கு அந்த தலை சின்ன குழந்தையா இருக்கும், தலை கொஞ்சமா முடி இருக்கும், அதுக்கு உட்கார்ந்து சௌரியை வச்சு பின்னி இவ்வளவு நீட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பா. அது குதிச்சு ஆடும் பொழுது குஞ்சல கைட்டின் கீழே விழுந்துரும். அந்த மாதிரி இந்த மோகினி ஆனவளினுடைய மோகினி அவதாரமாக வந்திருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவின் தலையில் இருக்க அந்த குஞ்சலம் பாதி கழண்டு தொங்கித்தான். பூரா விழல. கொடுக்கறது சுகர் கொடுக்கிறாரு. இத பாதி கழண்டு தொங்கித்து. அந்த பாதி கழண்டு தொங்கும் பொழுது இந்த மேல போட்டு இருக்காளே மேலாடை, அதை ஒட்டியானத்தோட சேர்ந்துதான் அவ பிளக் பண்ணிருக்கு. அது என்ன ஆகுதுன்னா, ஒட்டியானம் லேசா அது கழண்டுக்க பார்த்து கொஞ்சம் ஒட்டியானம் லேசா இலகி அந்த மேலாடை பறக்க ஆரம்பிச்சுது.
அது பறக்க ஆரம்பிச்ச உடனே இவ என்ன பண்ணா, இன்னொரு ஒரு கையில பந்து விளையாடுறா, இடது கையால அதெல்லாம் இழுத்து இழுத்து சொருகிண்டே போனா. சுகர் எழுதுறார் இத்தனையும் இழுத்து இழுத்து, இந்த பாகவதத்துல உள்ள காட்சி இது. இழுத்து இழுத்து அவ சொருகிண்டே இத சிவபெருமான் பாக்குறாரு. இத பார்த்த சிவபெருமானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரால அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை. மனதை கவர்ந்த அவர் வேகாத நங்கரிபுரங்க அப்படின்னு கொண்டு வர. அப்ப அதை பார்த்த அவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது விடுகிடுன்னு போறார். போன உடனே அதை பார்க்கிறார். பார்த்த உடனேயே இவரும் அந்த தோட்டத்துக்கு போறார். இது வரைக்கும் இங்க இருந்து பார்த்துட்டு இருந்தவர் அந்த தோட்டத்துக்கு தானும் போகணும். அந்த பெண் இப்ப அது மகாவிஷ்ணுங்கிறதே இவருக்கு மறந்து போச்சு. ஒரு பெண் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருக்கு தெரியுது. தானும் அந்த தோட்டத்துக்கு போனோம் போது இவரும் அந்த தோட்டத்துக்கு இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே விஷ்ணு அவர் லீலையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறாரு. ஒரு மரத்துக்கு இடையிலும் ஓடி 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 விளையாடுறாரு. இவரும் ஓடி ஓடி விளையாடுறாரு. ஓடி போய் மேல இவருக்கு ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு வந்திருப்பாரோ இல்லையோ, அந்த அங்கவஸ்திரமே காத்துல பறந்து போயிட்டு அது போனது தெரியல. பக்கத்துல பூத கணங்கள் நிக்கிறது தெரியல, பார்வதி நிக்கிறது தெரியல, யாருமே நிக்கிறது தெரியல. மோகினி அவதாரத்தில் உள்ள விஷ்ணுவை நோக்கி ஓடினார் சிவபெருமான். அங்க ஓடி போய் அவளை எட்டி குடிச்சிட்டு வேகாத நங்க ரிபுரங்க சமாலி லிங்க. ரிபுகு அங்க, அங்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மன்மதன். மன்மதனையே வென்றவர், மன்மதனுக்கு எதிரியான அந்த சிவபெருமான் அப்படின்னு அங்க கொண்டு வர பட்டத்திரி. மன்மதனையே வென்றவரான மன்மதனுக்கு எதிரியான அந்த சிவபெருமான் கிடுகிடுன்னு ஓடி போய் அவளை பிடித்து ரிபுரங்க சமாதி லிங்க, சம ஆலிலிங்க, ஆலிங்கனம் செய்து கொண்டார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். உலகமே பகவானினுடைய மாயையில தான் இருக்கு. அந்த மாயைய வச்சுட்டுதான் இந்த உலகமே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது. மாயா விலாசம் தான் பூராவே எல்லாமே. இந்த லீலையை எப்படி காமிச்சு சிவபெருமானையே மயக்கி சிவபெருமான் ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். 9வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். பூக்கள் துளிர்கள் இதை பார்த்த உடனே அப்படி ஒரு வாசனை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அது யாருன்னு தெரியாம ஓடினார் சிவபெருமான் அப்படின்னு நிறைய எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாமும் போட்டிருக்கார் சுகர். நாம இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த ஸ்லோகம். பூயோபி வித்ருதவதீம் உபதாவ்ய தேவஹ வீர்ய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதஹ த்வன்மானிதஸ்தவ மஹத்வமுவாச தேவ்யை தத்தாத்ருஷஸ்த்வமவவாத நிகேதநாத. பூயோபி மீண்டும் வித்ருதவதீம், இந்த மோகினி வடிவத்தில் இருந்த நீ குருவாயூரப்பா என்ன பண்ணின? சிவபெருமானிடம் இருந்து பிரிந்து ஆலிங்க அப்படின்னு பார்த்தோமா, ஆலிங்கனம் பண்ணிட்டாருன்னு சிவபெருமானிடம் இருந்து பிரிச்சு சிவபெருமானிட்டேந்து தன்னை பிடிங்கிட்டு ஓடி போயிட்டாரு. மோகினியாக இருந்த நீ ஓடிவிட்டாய். ஏன் ஓடின? சோதிக்க. அங்கேயும் உன் விளையாட்டு தான். சரி, இதுதான் ஆயிடு தொழியோ, நீ விட வேண்டித்தானே பாவம் அவரை. அங்கேயும் நீ என்ன பண்ண? சோதிக்கிறதுக்காக ஓடின. உபதாவிய தேவஹா, அங்கும் உன்னை துரத்திட்டு திரும்பி அவர் விடல, பிரிச்சு விட்டுட்டு ஓடினா அவர் பாட்டுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம், இந்த காட்சி நம்ம கேட்டோம், எனக்கு காமிச்சு கொடுத்துட்டார், இப்ப நம்ம வந்து இது மாதிரி வந்துட்டோம், சரி நம்ம பார்த்தாச்சுன்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போக வேண்டித்தானே. புரியல அவருக்கு, நம்ம நிலையே அவருக்கு சிவபெருமானுக்கு தெரியல. திருப்பி பிடிங்கின்னு போக திரும்பவும் துரத்த ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி துரத்தி அவரோட விஷ்ணு வந்து மோகினி அவதாரத்தில் இவர் மரமாவோட இவரும் துரத்திட்டு ஓட இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டில் வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதகா, சிவபெருமானின் வீரியம் நழுவி விட அப்ப புரிஞ்சுக்கிறார், தெளியறார் சிவபெருமான். சிவபெருமான் புரிஞ்சுண்டு அவருக்கு வந்து தெளிவு ஏற்படுறது. தெளிவு ஏற்படும் பொழுது ஞானம் பிறக்கிறது, உயர்ந்த ஞானம் ஏற்படுறது. அப்போ உயர்ந்த ஞானம் தோன்றினவுடன் சிவபெருமான் நாமதானே நாராயணன மோகினி அவதாரத்தை காட்ட சொன்னோம், நாமளே இப்படி மயங்கிட்டமே, அப்ப அசுராள்னா அந்த மாதிரி ஆறதுக்கு ஒன்னும் விஷயமே இல்லை அது அப்படின்னு சிவபெருமான் நினைக்கிறார். அந்த நேரத்துல நாம தானே இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளே மயங்கிட்டோமேன்னு நினைக்கிறார். அப்ப தெளிவு ஏற்படுறது. மானித, தெளிவு ஏற்பட்ட பிறகு தன்னிலை உணர்ந்து திரும்பி வந்தார் சிவபெருமான் நமஸ்கரித்து விட்டு. அப்ப குருவாயூரப்பா நீ என்ன பண்ண? சிவபெருமானை அழைத்தாய். அப்ப அழைச்சப்புறம் முன்னால் சிவபெருமான் கௌரவிக்கப்பட்டார். இதுவும் ஒரு விளையாட்டே, இதுவும் ஒரு லீலையேன்னு சொல்லி சிவபெருமானும் கௌரவிச்சியே அதுக்கப்புறம்
தவ மகத்துவம், உன்னுடைய மகத்துவத்தின் பெருமையை தேவியை உபாச்ச, யாருக்கு சொன்னேன்? பார்வதி தேவிக்கு. உன்னுடைய நீ சொல்லல, உன்னுடைய மகத்துவத்தை, உன்னுடைய மகிமைய சிவபெருமானின் மூலமாக பார்வதிக்கு நீ சொல்ல வச்ச. உன்னுடைய சிவ எல்லா புலன்களையும் வென்றவன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்றார். அதுக்கும் இந்த நாராயணன் தான் காரணம். புலன்களை எல்லாம் நான் வென்று நின்று அந்த மன்மதனை அன்னைக்கு எதிர்த்து நின்று அவனுக்கு எதிரியாக நிற்கிறதுக்கும் இந்த நாராயணன் தான் காரணம். இவன் ஒரு பெண் வேஷத்தில் வந்தான், அதுலயே நானே மயங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, குருவாயூரப்பா உன்னுடைய பெருமையை சிவபெருமான் மிகவும் உயர்த்தி பூதகணங்கள் கிட்டையும் பார்வதி கிட்டையும் எடுத்து சொன்னாரே. தத்தா திருஷத்வம், குருவாயூரப்பா நீ யாரையுமே, அசுராலை மட்டுமில்ல சிவபெருமானையவே மயக்கக்கூடியவனா இருந்துட்ட. அப்படிப்பட்டவனான நீ எல்லோரையும் காத்தருள வேண்டும்ங்கிறார். அப்படிப்பட்டவனான நீ எல்லோரையும் காத்தருள வேண்டும். அப்ப சொல்றார் குருவாயூரப்பா என் ரோகத்தை காப்பாற்று, எனக்கு எல்லாத்தையும் செய். நான் இப்படி உங்ககிட்ட பாட்டு பாடிட்டு இருக்கேனே, இத்தனை நாளா நான் உங்ககிட்ட சொல்றேனே, என்னுடைய இந்த பாத ரோகத்தை நீ பார்க்கலையா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு, என்னுடைய ரோகத்தை காப்பாத்து, எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுன்னு கேட்டுக்கொண்டு இருந்தவர் பட்டத்திரி. இப்ப இதுல உலகம் முழுவதற்கும் உன்னுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லி குருவாயூரப்பனை கேட்கிறார். அந்த அனுகிரகம் வேணும்னு சொல்லி குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி தனக்கு மட்டும்னு கேட்காமல் உலகம் முழுவதற்கும்னு கேட்டு இந்த தசகத்தை பூர்த்தி பண்றார். நாமும் இந்த 3 தசகமாக மோகினி அவதாரம், தன்வந்திரி அவதாரம், கூர்மாவதாரம் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டே வந்தோம். அத்தனையும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை பட்டத்திரியின் மூலமாக குருவாயூரப்பனோட அனுகிரகத்தோட நமக்கு கிடைச்சதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோட நாம இதை பூர்த்தி பண்றோம். இன்னைக்கு அடுத்தது வாமனாவதாரத்தை நம்ம அனுபவிக்கலாம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.